வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் உடற்பயிற்சி மாத்திரம் யோகம் அல்ல என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க சேலத்திலிருந்து நம்மோடு ஆழியார் இணைப்பில் இணைந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி அருட்செல்வி அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு அம்மா அவர்களை பற்றிய குறிப்புகளை அன்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி அருட்செல்வி அம்மா அவர்கள் ஆழியாறு விஷன் கல்வி இயக்குனராகவும் சேலம் மண்டல துணைத் தலைவராகவும் சேவை செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அம்மா அவர்களின் பெற்றோர் சகோதரர் அனைவரும் அருட்தொண்டர்கள் ஆவர். தமது 14 வயதில் ஆசான் அருட்தந்தை அவர்களிடம் தீட்சை பெற்றவர்கள். 16ஆம் வயதில் அருள்நிதி பயிற்சி முடித்துள்ளார்கள். அம்மா அவர்கள் எம்ஏ தமிழும் நமது ஆன்மீக கல்வி முறையில் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸும் முடித்துள்ளார்கள். வங்கியில் பணிபுரிந்து வந்த அம்மா அவர்கள் விருப்ப ஓய்வு பெற்று மனவளக்கலையில் சேவையாற்றி கொண்டு வருகின்றார்கள். அரசாங்க உயர் அதிகாரிகள், மாணவர்கள், கார்ப்பரேட் அலுவலர்களுக்கு வகுப்புகள் நடத்தி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இணைய வழி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிந்தனை உரைகளையும் அளித்து கொண்டு வருகின்றார்கள். சிறப்பாக சேலம் மண்டலத்தில் தாராமங்கலம் அறக்கட்டளையின் கீழ் வேதாத்ரி நகர் தவ மையத்தை தற்போது துவங்கி சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்றார்கள். இத்தகைய சிறப்புகள் மிக்க அம்மா அவர்களை உடற்பயிற்சி மாத்திரம் யோகம் அல்ல என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க வாழ்க வளமுடன் என வாழ்த்தியும் வணங்கியும் அன்போடு வரவேற்கின்றோம். அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா, மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வணக்கம். முட்டைக்குள் அமைந்த கரு உடலாலும் உயிராலும் வளர்ச்சி பெற்றால் மூடிய ஓடு உடைந்து விடும் குஞ்சு வெளி உலகை கண்டு இன்பம் துய்க்கும். திட்டமிட்டு அறம் ஆற்றி தூய்மை அறிவில் உடலில் பெற்று விட்டால் தீரும் வினை புலன் மயக்கம் தாண்டிடலாம். தீய வினை பதிவு எல்லாம் விட்டுவிடும். விளைவாக வீடு பேரெனும் அறிவை அறிதல் கிட்டும். வினை பயனை போக்காமல் வீடடைய விரும்புவதோ பொருந்திடாது. தட்டுங்கள் திறக்குமென்றார் தனக்குள்ளே பேராற்றல் புதையல் கண்டோர் தக்க வழி அருட்குருவின் தாழ் பணிந்து தவம் பயின்று தனை உணர்தல். தட்டுங்கள் திறக்குமென்றார் தனக்குள்ளே பேராற்றல் புதையல் கண்டோர் தக்க வழி அருட்குருவின் தாழ் பணிந்து தவம் பயின்று தனை உணர்தல். பிறவி பயனை நல்கவல்ல குருவின் திருவடிகளை நம் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்வோம். ஆசான் அருட்தந்தையை குருவாக பெறுவதற்குரிய மேன்மையான கருமையத்தை தந்த நம் அன்னையை தந்தையை மதிப்போடு மனதில் இருத்தி வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை அவர்களது கனவான உலக சமாதானத்தை நனவாக்கும் முயற்சி ஒன்றிலேயே தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து தொண்டாற்றிக் கொண்டிருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர், சேவைக்கென்றே பத்மஸ்ரீ விருது பெற்ற பத்மஸ்ரீ அருள்நிதி SKM மயிலானந்தன் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். எங்களுக்கெல்லாம் அளவற்ற ஊக்கமும் உற்சாகமும் தந்து எங்களை இந்த வேதாத்திரிய தொண்டில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் துணை தலைவரும் விரிவாக்க இயக்குனரும் எங்கள் சேலம் மண்டல தலைவரும் முதுநிலை பேராசிரியருமான
உழவன்மா தங்கவேலு அண்ணா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். ஒவ்வொருவர் இல்லங்களுக்கும் இந்த வேதாத்திரியத்தை கொண்டு சேர்க்கும் புனித பணியை திறம்பட செய்து கொண்டிருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் தொழில்நுட்ப இயக்குனர் கிருஷ் முரளியீஸ்வர் ஐயா, இணை இயக்குனர் சக்தி குமாரவேல் ஐயா மற்றும் அவர்களோடு பல வகையிலும் ஒத்துழைப்பு நல்கி இணைந்து தொண்டாற்றிக் கொண்டிருக்கும் பேராசிரியர் பெருமக்கள், சக பணியாளர்கள் என அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்களை காணிக்கையாக்கி மகிழ்கிறேன். தேடி சோறுநிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே வீழ்ந்து விட நினைக்காமல் நாளும் நாளும் அறிவிலே உயர வேண்டும். அந்த அறிவு வெளிச்சத்தில் வாழ்வை மகிழ்ச்சியாக, வெற்றியாக, மன நிறைவாக, அமைதியாக வாழ வேண்டும். வாழத் தெரியாதவர்க்கும் வழிகாட்ட வேண்டும் என்னும் உயர்ந்த நோக்கத்தோடு இந்த இணைப்பிலே இணைந்து கொண்டிருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளான உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வாழ்க வளமுடன் என்ற இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு அற்புதமான ஒரு அறிமுக உரை தந்த பேராசிரியர் சகோதரி இந்த கவிதையினுடைய முழு வடிவத்தையும் உங்களிடம் சமர்ப்பித்தார். அதற்கு ஒரு அழகான விளக்கமும் கொடுத்தார். எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தது. இந்த வரி உடற்பயிற்சி மாத்திரமே யோகம் அல்ல என்கின்ற வரி ஆசான் அருட்தந்தை அவர்களது கவிதை ஞான களஞ்சியத்தில் 1447வது கவிதையாக வந்திருக்கிறது. அந்த கவிதையை அழகா அவர்கள் கண்டுபிடித்து முழுவதையும் நம்மோடு பகிர்ந்து கொண்ட பொழுது அது மிக்க மகிழ்ச்சியை கொடுத்தது. ஏன்னா அருட்தந்தை சொல்லுவாங்க, பாடல் பல படித்து வரும் பழக்கம் மூடர்களை கூட பேரறிஞராக்கும். என்னவென்றால் ஒரு பக்க உரைநடையில் சொல்வதை ஒரு வரியில் பாடலில் சொல்லிவிடுகிறார்கள். அருட்தந்தையே என்ன சொல்றாங்க? இறைவணக்க பாடல்ல நமக்கு தெரியும், எது அறிவின் முழுமை? அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம். அதுதான் அறிவின் முழுமை. அதற்குத்தான் முக்தி என்று பெயர். பாருங்க, ஒற்றை வரியில் ஒரு மிக உயர்ந்த மனித பிறவியின் லட்சியத்திற்கே விடை கிடைத்து விடுகிறது. அதுதான் பாடலின் சிறப்பு. அதனாலதான் அருட்தந்தை சொல்லுவாங்க, சொல் அடுக்குதான் கவிதை, அதே போல செயல் அடுக்குதான் சடங்குகள். சடங்குகளை எப்பவும் குறை சொல்லிடாதீங்க. ஆரம்ப காலத்தில் நாம் உயர்வதற்கு வழிகாட்டுகின்ற செயல் அடுக்கு, ஒன் ஆஃப்டர் அனதர், ஒரு சிஸ்டமேட்டிக்கா பழகுறோம் பாத்தீங்களா, அதுதான் சடங்கு என்று சொல்வது. அப்போ சடங்குகள் தேவைதான் வாழ்க்கைக்கு ஒரு காலகட்டம் வரை. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த கவிதையை தான் நாம இன்றைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்க போகிறோம். அந்த கவிதையின் முதல் வரியிலேயே அருட்தந்தை என்ன தெளிவுபடுத்துகிறார்கள்? உடற்பயிற்சி மாத்திரமே யோகம் அல்ல. நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயம், 2015ஆம் ஆண்டு முதல் நாம் ஜூன் 21வது நாளை ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச யோகா தினமாக கொண்டாடி வருகிறோம். நம்முடைய இந்திய தேசத்தினுடைய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் ஐநா சபையில் வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட நாடுகள் ஏகமனதாக ஆதரிக்க இந்த சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஐநா சபைக்கு தெரியும், உடற்பயிற்சி மாத்திரமே யோகம் அல்ல. ஆனால் என்ன நடந்தது? எங்கும் யோகாசனங்கள் தான் முன்வைக்கப்பட்டது. நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கம் மட்டும்தான் நாம் எங்கே யோகா தினம் கொண்டாடிய பொழுதும், அது பள்ளியாக இருக்கலாம், கல்லூரியாக இருக்கலாம், அல்ல பெரிய ஒரு எம்என்சி மல்டிநேஷனல் கம்பெனியா இருக்கலாம், ஈவன் நிறைய பேங்க்ஸ்ல கூப்பிட்டு இருந்தாங்க நம்மளை, பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூப்பிட்டு இருந்தாங்க, எல்ஐசி போன்ற நிறுவனங்கள், எல்லா இடத்துக்கும் நம்ம போன பொழுது உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலமாக மட்டும்தான் உடற்பயிற்சியோடு தியானமும் ஒரு 5 நிமிடமாவது அவர்களை செய்ய வைக்கப்பட்டது. ஏனென்றால் யோகம் என்பது வெறும் உடற்பயிற்சி, ஆசனங்கள் மட்டும் யோகம் அல்ல. அதனால் இப்போ ஐக்கிய நாடுகள் சபை பார்த்தது, சரி எப்படி நம்முடைய பெரியவர்கள்
பொருள் என்றாலே மெய்ப்பொருளைத்தான் குறிக்கும். திருவள்ளுவர் அது ரொம்ப அழகா சொல்வார். பொருளல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு. மயக்கம்தான் நம்ம பொருள் அல்லாத நிகழ்ச்சிகளை எல்லாம் பொருள் 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 என்று சொல்லிக் கொண்டிருப்பது. ஆனால் நம் பெரியவர்கள் பார்த்தார்கள், இந்த மயக்கம், பொருள் அல்லவற்றை பொருள் என்று கூறுகின்ற பழக்கம் இனி பாமரர்களிடம் மாற்றுவது என்பது அரிது. அதனால புத்திசாலித்தனமா என்ன பண்ணினாங்க, எது உண்மையான பொருளோ அந்த பொருளுக்கு மெய், மெய் என்றால் உண்மை, ஒரு அடைமொழி கொடுத்து மெய்ப்பொருள். அப்போ நாம என்ன தெரிஞ்சுக்கணும், மெய்ப்பொருளை தவிர மற்றதெல்லாம் பொய் பொருள். ஏன்னா அவர்கள் சாதாரண மனிதர்களை சிரமப்படுத்த விரும்பவில்லை. அதேதான் ஐநா சபை செய்கிறது. சரி, சர்வதேச யோகா தினம் என்று ஒன்று கொடுத்தது ஒரு ஹோல்சம், உங்களுடைய உடல் மனம் அனைத்தும் ஆரோக்கியமாக இருப்பதற்கான ஒரு நாள். ஆனால் அது எப்படியோ வெறும் உடற்பயிற்சியாக சென்று விட்டது. இப்பொழுது டிசம்பர் 21 இந்த ஆண்டு முதல் சர்வதேச தியான தினமாக நாம் கொண்டாடி வருகிறோம். அப்போ யோகம் என்பது வெறும் உடற்பயிற்சி மாத்திரமே கிடையாது என்று ஆசான் அருட்தந்தை அவர்கள் சொன்னதை இன்று ஐநா சபை செயலுக்கு கொண்டு வந்து காட்டியிருக்கிறது. இந்த யோகம் என்ற சொல் நமக்கு தெரியும், யுஜ் என்கின்ற ஒரு சமஸ்கிருத வேர் சொல்லில் இருந்து பிறந்தது. யுஜ் என்கின்ற அந்த சமஸ்கிருத சொல்லுக்கு யூனியன், இணைப்பு என்பது பொருள். எது எதற்குமான இணைப்பு அது? உண்மையில் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்குமான இணைப்பு அது. அல்டிமேட் என்று சொல்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் அந்த யோகத்தினுடைய உச்சகட்டம். ஆனா எடுத்ததும் அது சாதாரண மனிதர்களுக்கு சொல்ல முடியாது என்பதற்காக அருட்தந்தை எப்படி நம்மள அப்படி கையை பிடித்து கூட்டிட்டு போறாரு பாருங்க. அவங்க அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்வார் அருட்தந்தை, இணைப்பு எதற்கும் எதற்கும் இடையில இருக்கணும், நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் இடையில முதல்ல இணைப்பு இருக்கணும். இது ரெண்டும் சரியா இருந்தால்தான் இந்த உடலை வாகனமாக கொண்டு அறிவு உயர்ந்து உயர்ந்து பரமாத்மா என்று சொல்லப்படுகின்ற அந்த இறைநிலையோடு இரண்டர கலக்க முடியும். எனவே அருட்தந்தை முதலில் என்ன சொல்கிறார்கள், உடலுக்கும் மனதுக்குமான ஒரு இணைப்பு சரியாக இருக்க வேண்டும். ஹார்மனி பிட்வீன் பிசிக்கல் பாடி அண்ட் மைண்ட். அருட்தந்தை அவர்கள் எப்பொழுதும் சாதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள். மனவளக்கலை பயிற்சிகளையே அவர் என்ன சொல்வார், இது போதனை மார்க்கம் அல்ல, சாதனை மார்க்கம். எனக்கு தெரியும் இந்த இணைப்பில் இப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருக்கிறோம்னா எல்லோரும் காலையில் உடற்பயிற்சி செய்துட்டு தான் வந்து உட்கார்ந்துருப்போம். அதே போல தியானம் செய்துட்டு தான் வந்து உட்கார்ந்துருப்போம். எனவே இது ஒரு சாதனை மார்க்கம் என்பதால் அருட்தந்தை அவர்கள் இந்த உடலுக்கும் மனதுக்குமான இணைப்பு சரியாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எளிய முறை உடற்பயிற்சி கொடுத்தார். அதைத்தான் மகாகவி பாரதி என்ன சொன்னார், விசையொரு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். உங்க மனசு நினைக்குது அங்க எழுந்து போய் அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வரலாம்னு, உடல் ஒத்துழைக்கணும் அல்லவா? அது சோம்பேறித்தனமா பார்த்துக்கலாம், யாராவது வருவாங்க அவங்கள எடுத்துட்டு வர சொல்லலாம் என்று நினைத்தால் என்ன பயன்? அதனால்தான் அந்த கோஆர்டினேஷன் அண்ட் கோஆபரேஷன் சரியாக இருக்கணும் என்று மனம் நினைத்தால் உடல் செய்யணும். கோஆர்டினேஷன் சரியா இருந்தால்தான் உடல் செய்யும். அதனால அருட்தந்தை அந்த இணைப்பு உடலுக்கும் மனதிற்கும் சரியாக இருப்பதற்காக கொடுத்ததுதான் எளிய முறை உடற்பயிற்சி. அடுத்தது ஒரு கட்டம் நம்மை உயர்த்துகின்றார். இந்த உடலுக்கும் உயிருக்கும் இடையே இணைப்பு சரியாக இருக்கணும். அத பாரதி ரொம்ப அழகா சொல்வாரு, நித்தம் நவமென சுடர் தரும் உயிர் கேட்டேன். அந்த உயிர் சக்தி நித்தம் நவமென சுடர் தரும், புதியதாக எப்பொழுதும் அது கலங்கமற்றதாக இருக்க வேண்டும் என்றால் அருட்தந்தை காயகல்ப பயிற்சி நமக்கு கொடுத்தார். அதே போல அடுத்தது உயிருக்கும் மனதிற்கும் இடையே உள்ள இணைப்பு சரியாக இருக்க வேண்டும். அதற்காக அருட்தந்தை நமக்கு கொடுத்த பயிற்சி தான் அகத்தவம். அகத்தவமோ
உயிரினிலே அறிவை ஒடுக்கும் பயிற்சி. உயிர்மேல் மனம் வைத்து செய்வதுதானே அகத்தவம். அப்போ இந்த உயிருக்கும் மனதுக்குமான இணைப்பு எவ்வளவு மேன்மையாக இருக்கும். அதைத்தான் பாரதி கேட்டான். அசைவரு மதி கேட்டேன். அவர் என்னெல்லாம் கேட்டாரோ அதற்கெல்லாம் அருட்தந்தை பயிற்சி, சாதனை மார்க்கம் கொடுத்து கொண்டே வருகிறார். அதே போலத்தான் பாரதி கேட்பான், நசையரு மனம் கேட்டேன். அருட்தந்தை கொடுத்தாருல, அகத்தாய்வு, ஆசை சீரமைத்தல். அகத்தாய்வு பயிற்சிகளினால் என்ன நன்மை ஏற்படுகிறது? ஒரு தனி மனிதனுக்கும் சமுதாயத்துக்கும் இடையே உள்ள இணைப்பு வலு பெறுகிறது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, குடும்பம் என்பது ஒரு சமுதாயத்தின் சிறு வட்டம், அடிப்படை வட்டம். அப்போ இந்த அகத்தாய்வு பயிற்சிகளை நாம் சரியாக செய்தால் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மை நம்முடைய தனி மனித அமைதி, அதன் விளைவாக நம்ம குடும்ப அமைதி, அது உலக அமைதியாக மலரும், விரியும். எனவே இந்த தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் இடையே உள்ள இணைப்பை செம்மைப்படுத்துவதற்கு ஆசான் அருட்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்த பயிற்சி தான் அகத்தாய்வு. நிறைவாக அருட்தந்தை சொல்கிறார், இந்த மதி விதி இரண்டிற்கும் இடையே ஒரு இணைப்பு இருக்கணும். ஹார்மனி பிட்வீன் வில் அண்ட் நேச்சர். இது ரொம்ப முக்கியம். பாருங்க, நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் இயற்கையை மதித்து இயற்கையின் இனிமை கெடாமல் வாழ தெரியவில்லையானால் நம்முடைய புத்திசாலித்தனம் அத்தனையும் பயனற்று போகும். இந்த ஹார்மனி பிட்வீன் வில் அண்ட் நேச்சர் என்பதற்குத்தான் பிலாசபிக்கல் நாலேஜ் கொடுத்தார், தத்துவ ஞானம். பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இது ரொம்ப அழகா ஒரு கதை சொல்லுவார். எப்படி மனிதர்கள் இயற்கையை மதித்து நடக்க வேண்டும், எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் என்பதை புரிய வைப்பதற்காக இந்த கதை. ஒரு பெரிய பண்டிதர், அவர் வேதம் உபநிடதம் அத்தனையும் கரைத்து குடித்தவர். அவர் ஒரு முறை கங்கை கரையை கடப்பதற்காக ஒரு சாதாரண சிறு படகில் ஏறுகின்றார். படிச்சவங்க கிட்ட ஒரு பிரச்சனை உண்டு இருக்கு பாருங்க, பேசாம மட்டும் இருக்க முடியாது அவங்களால. பேசாம இருந்தா எப்படி என்னோட புத்திசாலித்தனத்தை நான் காட்டுறது? அதனால எப்பொழுதும் தங்களுடைய அறிவை வெளிப்படுத்துவதற்காக அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அறிவாளிகள் அமைதியாக அடக்கமாக இருப்பார்கள். அதனாலதான் திருவள்ளுவர் திருக்குறளில் கல்விக்கு ஒரு அதிகாரம், அறிவுக்கு தனியாக அதிகாரம், அறிவுடைமை வேறு அதிகாரம். கல்வியினால அறிவு வந்துருதுன்னு நினைச்சிடாதீங்க. படிச்சவங்க எல்லாம் அறிவுடையவர்களா இருந்தால் இன்றைக்கு உலகம் எவ்வளவோ ஒரு அமைதியை வந்திருக்கும். எனவே படிப்பு வேறு, அறிவு வேறு. அதனாலதான் நாம் அறிவு திருக்கோவில் என்ன சொல்கிறோம்? உங்கள் அறிவை உயர்த்தி கொள்வதற்கு எதுவும் தடையல்ல. நான் படிக்கல, என்கிட்ட பணம் இல்ல, பதவி இல்ல, எதுவும் தடையில்லை. நான் அறிவில் உயர வேண்டும் என்கின்ற ஒற்றை எண்ணம் போதுமானது. நீங்கள் அறிவு திருக்கோவிலுக்கு வந்து ஆசான் அருட்தந்தை அவர்களது பயிற்சிகளை முறையாக செய்து கொண்டே வர வர மிக அற்புதமான ஒரு மனிதராக, இந்த சமுதாயத்தின் சொத்தாக மாறிவிடுவீர்கள். அப்ப இந்த பண்டிதர் பார்த்தாரு, சும்மா இருக்க முடியல. கொஞ்ச தூரம் படகு போனதும் படகு ஓட்டிக்கிட்டு கேட்கிறாரு, என்னப்பா உனக்கு வேதம் தெரியுமா? படகோட்டி சொன்னான், எனக்கு அது ஒன்னும் தெரியாது சாமி. பண்டிதர் சொன்னார், வேதம் தெரியாதா? அடப்பாவி, உன் வாழ்க்கையில கால்வாசிய வீண் பண்ணிட்டியே. சரி, இன்னும் கொஞ்ச தூரம் படகு போச்சு. இப்ப பண்டிதர் கேட்டார், வேதம் உபநிடதம் போன்ற உயர்ந்த தத்துவங்கள் தெரியாவிட்டாலும் போகுதுப்பா. அந்த தத்துவங்களை எல்லாம் எளிமைப்படுத்தி இதிகாசங்களாக ராமாயணம் மகாபாரதம் என்று சொன்னார்களே, அந்த இதிகாசம் தெரியுமா உனக்கு? படகோட்டி சொன்னா, சாமி அது ஒண்ணும் எனக்கு தெரியாது. நம் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினவன் இல்ல, படிப்பறிவில்லாத தற்குறி சாமி. ஆஹா, அரைவாசி வாழ்க்கை வீணா போச்சே. பண்டிதர் அங்கலாய்த்துக் கொண்டார். படகு இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறது. இப்ப பண்டிதர் மீண்டும் கேட்டார், சரிப்பா, வேதம் தெரியாது, உபநிடதம் தெரியாது, இதிகாசங்கள் தெரியாது, விட்டு தள்ளு. கதைகள், புராண கதைகள் தெரியுமா சொல்லு. படகோட்டி சொன்னா, நான் தான் ஏற்கனவே சொன்னனே சாமி, இந்த படகை தவிர எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது, கதைகளும் கேட்டது இல்லை. பண்டிதருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. அவர் சொன்னார், மனித பிறவி எடுத்தும் இப்படி வாழ தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, உன்னோட வாழ்க்கையில முக்கால்வாசி வீணா போச்சே. இன்னும் கொஞ்ச தூரம் படகு போகிறது. எதிர்பாராத ஒரு காற்றின் காரணமாக படகு ஆடுகிறது, தண்ணீரில் தத்தளிக்கிறது. மூழ்கி விடுமோ என்ற அச்சத்திற்கு இடம் கொடுக்கிற ஒரு சூழல்.
இப்ப படகு ஓட்டி நிதானமா பண்டிதரை பார்த்து கேட்டா, சாமி உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? பண்டிதர் சொன்னார், நீச்சலா? எனக்கு எங்கப்பா நேரம் அதெல்லாம் கத்துக்கிறதுக்கு. என் வாழ்க்கை முழுவதும் நான் அறிவில் தேடலில் ஆராய்ச்சியில் தானே போக்கினேன். இப்ப படகோட்டி சொன்னா, சுவாமி என்னை மன்னிச்சிருங்க, காற்றின் வேகம் அதிகமாக இருக்கிறது, இந்த படகு எப்படியும் மூழ்கிவிட போகிற ஆபத்தில் இருக்கிறது, இப்ப உங்க வாழ்க்கை முழுவதும் வீணா போச்சு. இதை என்ன சொல்கிறார்கள் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர்? நீ வெறும் கல்வி அறிவு உடையவனாக இருப்பதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. உன்னுடைய கல்வி அறிவாக உயர்ந்து மனித சமுதாயத்திற்கு நன்மை பயக்க வேண்டுமானால் இயற்கையை மதித்து வாழ தெரிந்திருக்க வேண்டும், இயற்கையோடு இணைந்து வாழ தெரிந்திருக்க வேண்டும். ஹார்மனி பிட்வீன் வில் அண்ட் நேச்சர். அதற்குத்தான் நம்ம இந்த மாதிரியான உரைகள் எல்லாம், சத் சங்கம், உயர்ந்த புத்தகங்கள் படிப்பது என்ற அந்த தத்துவ ஞானம் நமக்கு அதற்குத்தான் உதவி செய்கிறது. எனவே அருட்தந்தை அவர்கள் நமக்கு அற்புதமாக பயிற்சிகள் கொடுத்து விட்டார்கள் வாழ்க்கையில் நாம் உயர்வதற்கு. இப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? நம்ம குருவை கெட்டியா பிடிச்சுக்கணும். அதற்கேதான் சமயத்துல நம்முடைய பதிவுகள் விடமாட்டேங்குது பாருங்க. அருட்தந்தை ரொம்ப அழகா சொல்லுவாங்க, ஒரு கிராமத்துல தண்ணி இல்ல, பஞ்சம், மக்கள் ரொம்ப துன்பப்படுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் தண்ணி எடுத்துட்டு வர்றாங்க. அந்த கிராமத்துல இருக்க ஒரு பெரியவர் பார்க்கிறார், நம்முடைய ஊர் மக்கள் இவ்வளவு துன்பப்படுறாங்களே, இதை மாற்றுவதற்காக அந்த பெரியவர் என்ன செய்கிறார்? கொஞ்சம் அரசாங்க உதவி எடுத்துக்கொள்கிறார், அந்த கிராமத்து இளைஞர்கள் உதவி எடுத்துக்கொள்கிறார், அந்த கிராமத்தில் உள்ள செல்வந்தர்களிடமிருந்து கொஞ்சம் நன்கொடை திரட்டுகிறார். மிக அற்புதமாக ஒரு ஆண்டு கால உழைப்பில் கிணறு தோண்டியாகி விட்டது. நல்ல கல்கண்டு மாதிரி இனிக்கிற தண்ணி வந்துருச்சு. இப்போ இந்த பெரியவர் தான் முயற்சி எடுத்து முன்னின்று கிணறு தோண்டினார். கிணறு வெட்டி தண்ணி வந்த பிறகும் அந்த ஊர் மக்கள் எல்லாம் 18 மைல் நடந்து போயா தண்ணி எடுத்துட்டு வருவாங்க? கிணறு தோண்டியது பெரியவர் என்றாலும் ஊர் மொத்தமும் அதுல இருந்து தண்ணி எடுத்து பயன்படுத்தி நன்மை அடைவார்கள் அல்லவா? அதே போலத்தான் அருட்தந்தை சொல்கிறார், நான் ஒருவன் என் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து இந்த மனிதகுல நன்மைக்காக எளிய முறை உடற்பயிற்சி, அகத்தவம், அகத்தாய்வு, காயகல்பம், உயர்ந்த தத்துவ ஞானம், காந்த தத்துவம், கர்மயோகம் என்று எல்லாம் கொடுத்துட்டேன். இனி நீங்க செய்ய வேண்டியது என்ன? ஊர் மக்கள் தண்ணி எடுத்து குடிப்பது போல ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மட்டும் ஒதுக்கி இந்த பயிற்சிகளை செய்து நீங்கள் அமைதியாக, ஆரோக்கியமாக, மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் போதுமே. வேற ஒன்னும் தேவைப்படல. அருட்தந்தைக்கு நம்ம கிட்ட இருந்து அவர் கேட்கிற குரு காணிக்கையே அதுதானே கேட்பார். இதை நீங்க செய்து ஒரு 4 பேருக்கு சொல்லுங்க. இப்படி ஒரு குரு எங்கேயாவது கிடைப்பாங்களா? அவரே சொல்றார், என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். தயவு செய்து மறந்துடாதீங்க, இறைவனே குருவாக திருமேனி தாங்கி வந்தவர் தான் பூஜ்ய குருநாதர் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அவரே அதற்கு சான்று என்ன சொல்கிறார் பாருங்க, நான் வான்காந்த அலையில் கலந்தே உள்ளேன். யார் எப்பொழுது என்னை நினைத்தாலும் நான் உங்கள் கரங்களை பிடித்து உங்களை உயர 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 அழைத்து சென்று விடுவேன். அப்படிப்பட்ட அற்புதமான குரு கிடைத்த பிறகும் நாம் இந்த பிறவியில் கடை தேரவில்லையானால், அல்லது கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்க்கையை தொலைப்போமானால் நம்மை விட பேதை யார்? திருவள்ளுவர் சொல்வார், பேதையிலும் பேதை, ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையில். முட்டாள்களில் எல்லாம் அடிமுட்டாள் யாருன்னா திருவள்ளுவர் சொல்றாரு பாருங்க. நல்லா படிச்சாரு, ஆழமாக படிச்சதை உணர்ந்து கொண்டார். அது மட்டுமல்ல, பிறர்க்கு எடுத்து சொல்கிற ஒரு நாவன்மை, திறமையோடு சொல்லுகின்றார். இவ்வளவு இருந்தும் அந்த அடக்கம் வரவில்லையானால் என்ன பயன்? அவர்தான் முட்டாள் அல்ல, அடிமுட்டாள். உரை முடிச்சதும் நிறைய பேர், இப்பொழுதே எனக்கு ஒரு சகோதரி விஜயா சம்பத் போட்டிருக்காங்க, அம்மா இந்த கதையை நான் எத்தனையோ முறை கேட்டிருக்கேன், இப்பதான் முழுமையான விளக்கம் புரிகிறது. இப்படி 4 பேர் சொல்லிட்டா பேசுற எங்களை கையில பிடிக்க முடியறது இல்ல. உடனே நாங்க என்ன நினைச்சுக்கிறோம்? நாங்க தான் ரொம்ப புத்திசாலி. உண்மையில செய்யறது கிளிப்பிள்ளையின் வேலை.
சொன்னதை சொல்லுகின்ற கிளிப்பிள்ளையை போல ஆசான் அருட்தந்தை அவர்கள் கருத்துக்களை எடுத்து சொல்கிறோம். அதையும் ஒழுங்கா சொல்றோமான்னு தெரியாது, தெரிந்தவரை சொல்கிறோம். இதுல என்ன ஆணவம்னு எனக்கு புரியல. இந்த அடங்காமைதான் முட்டாள்தனத்தில் எல்லாம் அடிமுட்டாள்தனம்னு திருவள்ளுவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். அருட்தந்தை வார்த்தைகளை மென்மையாக பயன்படுத்துகிறவர் திருவள்ளுவரை எடுத்து அப்படியே ஆள்கிறார் பாருங்க. இந்த ஒரு இடத்துலதான் இந்த குரு சீட உறவில் அருட்தந்தை என்ன சொல்கிறார்? எதற்காக நாம் குருவின் திருவடிகளை பற்றி கொண்டோம்? அது கூட நமக்கு கேட்டா பதில் தெரியாது. எப்படியெல்லாம் நம்மள ஸ்பூன் ஃபீட் பண்றார் பாருங்க அருட்தந்தை. அவரே சொல்லி கொடுக்கிறார். எதுக்கு தெரியுமாப்பா குருவின் திருவடிகளை பிடிக்கணும்? தன்முனைப்பு நீங்க ஒரு குரு அடைந்து. தயவு செய்து செக் பண்ணிக்கணும், தன்முனைப்பு போச்சா நம்ம கிட்ட. இந்த தன்முனைப்பு இருக்கும் வரை நாம் இறை உணர்வு பெறவே முடியாது. வந்த நோக்கம் என்ன? ஆன்மீக பாதையில் அடியெடுத்து வைத்ததன் நோக்கம் என்ன? இந்த ஆன்மா, ஜீவ ஆன்மா பரம ஆன்மாவோடு சேர்வதுதானே. அதற்கு மிகப்பெரிய தடை என்று தன்முனைப்பு, ஈகோ. ஆங்கிலத்துல சொல்றோம்ல, இந்த 3 லெட்டர் வேர்டு EGO. அதற்கு அவங்க என்ன விளக்கம் சொல்றாங்க? எட்ஜஸ் காட் அவுட். எந்த மனதில் ஆணவம் இருக்கிறதோ அங்கே ஆண்டவருக்கு இடமே கிடையாது. முதல் வேலையா ஆணவம் வந்ததுன்னா ஆண்டவர் இடத்த காலி பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பார். அதான் அருட்தந்தை சொல்றாரு, உன்னால தனியா முடியாதுப்பா அந்த தன்முனைப்பை போக்குவதற்கு. ஒரு சரியான குருவை பிடித்துக்கொள். குருவை பிடித்துக் கொண்டால் மட்டும் போதாது, அவர் சொல்லிக் கொடுத்த தவத்தை முறையாக செய்து வா. என்ன அழகா கவிதையில சொல்றாரு பாருங்க. தன்முனைப்பு நீங்க ஒரு குரு அடைந்து தவமாற்றும் சாதனையால் உயரும் போது நன்முனைப்பாம் அருட்தொண்டால் பயன் காண்போர்கள் நாதழுக்க பெருமையோடு போற்றுவார்கள். எல்லாரும் சொல்லதான் செய்வாங்க, அம்மா நீங்க மிக சிறப்பா பேசுனீங்க, எங்களுக்கு இன்னைக்குதான் ஒரு வெளிச்சம் கிடைச்ச மாதிரி இருக்கு. அதெல்லாம் அவர்களது மேன்மை குணத்தை காட்டுகிறது. நம்ம உடனே உச்சாணி கும்பல ஏறி போய் உட்கார்ந்துடக்கூடாது. அருட்தந்தை சொல்றாரு, அவங்க அப்படிதான் நாதழுக்க பெருமையோடு போற்றுவார்கள். அப்ப நம்ம மனசுல என்ன பண்ணணும்? உடனடியா குனிஞ்சு அருட்தந்தையின் திருவடிகளை தொட்டு வணங்கிடணும். எல்லா புகழும் குருவிற்கே. ஒண்ணுமே தெரியாம இருந்த என்ன கூட சுவாமிஜி இவ்வளவு பேர் புகழ்வதற்குரிய இடத்துல உட்கார வச்சிங்களே. கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருப்பார் மகாகவி காளிதாசில், யார் தருவார் இந்த அரியாசனம், புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம், பேர் தரும் நூலொன்றும் கல்லாதவன், உயர்ந்த பேறு பெரும் இடத்தில் நில்லாதவன், எனக்கு யார் தருவார் இந்த அரியாசனம். உண்மையில யோசிச்சு பாருங்க, பிரமிப்பா இருக்கும். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் இது கொடுக்கறதுக்காக கூப்பிட்டு இருந்தாங்க, இந்த கான்வகேஷன் டேக்கு. பாருங்க, ஒரு PhD படிக்கல, நமக்கு ஒன்றும் தெரியாது. நல்ல அந்த கவுன் எல்லாம் போட்டு நம்மள மேடையில நிக்க வச்சு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்கிற பொழுது, உண்மையில் யார் தருவார் இந்த அரியாசனம்? அருட்தந்தை கிட்ட வரலன்னா இந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குமா? அப்ப யார் நம்மை போற்றினாலும் பாராட்டினாலும் தவறாமல் தயவு செய்து மனசுக்குள்ள குனிஞ்சு குருநாதரின் திருவடிகளை தொட்டு நன்றி சொல்லி விட வேண்டும். அருட்தந்தை அதையும் சொல்லி கொடுக்குற பாருங்க. உன் முனைப்பு நிலவு ஒளி ரவியால் போல உயர் குருவின் ஒளி என்றே உணர்ந்து அடங்கு. உன்கிட்ட என்னப்பா இருக்கு? நிலவுக்கு என்றைக்காவது சொந்தமா பிரகாசிக்க முடியுமா? அது சூரியனோட வெளிச்சத்தை வாங்கி பிரதிபலிக்கிறது, அவ்வளவுதான். அதைத்தான்ப்பா நீயும் செய்யற. குருவினிடம் இருந்து வாங்கி அதை கொடுக்குற. இதை புரிந்து கொண்டு அடங்கிவிடு. அப்படி அடங்கவில்லையானால் என்ன நடக்கும்? அருட்தந்தை எச்சரிக்கை கொடுக்கிறார் பாருங்க. என் ஒளியே சிறந்தது, இனி ரவி ஒளி ஏன் எனக்கு என்று நிலவு என்ன இருளே மிஞ்சும். என்றைக்காவது முட்டாள்தனமா இந்த நிலவு யோசிச்சதுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒண்ணு சூரியனோட ஒளி தேவையில்லை, நானே பிரகாசித்துக் கொள்வேன் என்றால் இருட்டுதான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்றைக்காவது நம்மிடம் அப்படி ஒரு தன்முனைப்பு தலை தூக்கினால், எனக்கு எதுக்கு குருவினுடைய அருள் கடாட்சம், நானே எல்லாம் பார்த்துக்குவேன் நினைச்சோம்னா. என்னோட அப்பா அடிக்கடி சொல்வார், குளிக்க போன ஒருத்தன் குளிக்காம வந்தா கூட தப்பு இல்லை.
சேத்த பூசிக்கிட்டு வரலாமான்னு கேட்பார். சொல்றாங்க, உடற்பயிற்சி மாத்திரமே யோகம் இல்லை என்றால் வேறு எது யோகம்? இந்த சித்து விளையாட்டெல்லாம் சொல்றோம் இல்லையா? தண்ணியில நடப்பாங்க, காற்றில் உலாவலாம், யாருக்கும் தெரியாமல் மறையலாம். இதெல்லாம் தான் யோகமா? உடற்பயிற்சி, அற்புதங்கள், வேத பாடம், கடற்கரையில் மலை காட்டில் உடல் வருத்தும் கடும் மூச்சு பயிற்சி மட்டும் யோகம் அல்ல. நம்ம செய்கிற பிராணாயாம பிராக்டிஸ், இன்னும் தத்துவ ஞானத்தில் ஆழ்ந்து வேதங்கள் உபரிடதங்கள் அனைத்தையும் கரைத்து குடிப்பது, இதெல்லாம் கடற்கரையில போய் நம்ம இன்னைக்கு செய்யறோம் இல்லைங்களா? இது எதுவும் யோகம் அல்ல. அப்படியானால் எது யோகம்? அருட்தந்தை பதில் சொல்கிறார், படற்கையினால் மனம் அலையா விழிப்பில் நிற்க பண்படுத்தும் பயிற்சிகளாம். அப்ப யோகம்ங்கிறது உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியம் தருவதோடு நின்று விடாமல், உங்கள் மனதை அலைய விடாமல் விழிப்பு நிலையில் நிற்பதற்கு பண்படுத்த வேண்டும். அந்த பயிற்சி யோகத்தில் முக்கியமாக இருக்க வேண்டும். சுவாமி விவேகானந்தர், நமக்கு தெரியும் அவருடைய இந்த புகழ்பெற்ற சிக்காகோ உரை, சர்வசமய மாநாட்டில் பேசிய உரையில், பேசுவதற்காக சிக்காகோ சென்றிருக்கிறார். அவர் நாட் பாப்புலர், யாருக்கும் தெரியாது. அந்த அமெரிக்க தேசத்தில் அவர் திரிந்து கொண்டிருக்கிறார். அவரை சரியாக உபசரிப்பதற்கு கூட யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல அவர் அப்படி தனியா கால் போன போக்குல நடந்துட்டு இருக்கப்போ ஒரு இடத்தில் சிறுவர்கள் நின்று ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதிரில் ஒரு 5 பலூன் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இந்த குழந்தைகள் கையில துப்பாக்கியை வைத்துக் கொண்டு சரியா அதை குறி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் குறியெல்லாம் தவறி விட்டது. விவேகானந்தர் கையை கட்டிட்டு கம்பீரமா நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பசங்க பாவம் ஒருத்தரும் அதை சரியானபடி அந்த பலூனை சுட்டு வீழ்த்த முடியவில்லை. சோர்வோடு தலையை தொங்க போட்டுக்கிற பொழுது இவர் நடந்து வந்து அந்த பசங்க கிட்ட கேட்கிறார், shall I try once? இந்த பசங்களுக்கு இவர் பார்க்கவே பிடிக்கல. ஏன்னா ட்ரெஸ் கோடு, அமெரிக்க தேசம், நல்ல எப்பொழுதும் அவங்க கோட்டு சூட்டு அப்படியே மனிதர்களை பார்த்து பழகியவர்கள். இந்த எளிமையான உடையில் நிற்கிற இந்த மனிதரை பார்த்து இந்த பசங்க அலட்சியமா அப்படி பேசக்கூட பிரியமில்லை, துப்பாக்கியை தூக்கி போடுதுங்க. விவேகானந்தர் குறி பார்க்கிறார். 5 குண்டில் 5 பலூனையும் சரியாக சுட்டு வீழ்த்துகிறார். இந்த பசங்களுக்கு பெரிய ஆச்சரியம். அதுங்க அரை மணி நேரமா போராடிட்டு இருக்கு, ஒன்ன கூட சுட முடியல. சோ ஒரு பையன் சொல்றான், யூ மஸ்ட் ஹவ் பீன் அன் எக்ஸ்பர்ட் இன் ஷூட்டிங். நல்ல கெட்டிக்காரனா இருக்கணும்ப்பா, பல ஆண்டுகள் நீ ஷூட்டிங் பழகி இருக்கணும். அதனால ஏன்னா ஒரு முறை கூட மிஸ் ஆகல. டார்கெட் சரியா துல்லியமாக அடித்து விடுகிறார். அப்ப விவேகானந்தர் சிரிச்சுக்கிட்டே சொல்றார், நான் வயலன்ஸ் என்று சொல்லப்படுகிற அகிம்சையை அகில உலகிற்கும் கொடுத்த புனிதமான பாரத திருநாட்டில் இருந்து நான் வருகிறேன். நான் எப்படிப்பா துப்பாக்கிய கண்ணுல கூட பார்க்க முடியாது எங்க தேசத்துல, நான் எப்படி எக்ஸ்பர்ட்டா இருக்க முடியும்? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் மை லைஃப் ஐ எம் டச்சிங் த கன். இந்த பசங்க அசந்து போறானுங்க. முதல் முறை துப்பாக்கிய கையில பிடிக்கிற மனிதரால் எப்படி 5 பலூனையும் குறி தவறாமல் சுட்டு வீழ்த்த முடிந்தது? விவேகானந்தர் சொல்கிறார், யோகக்கலை பிறந்த தேசம் எங்களுடைய தேசம். யோகக்கலையினால் இறைவனையே உணர்ந்து கொள்ள முடியும், இறைவனோடு இரண்டர கலக்க முடியும் என்று சொல்கிற எங்கள் தேசத்து மகான்கள், ஞானிகள் யோகத்தின் அடிப்படையாக அல்பபெட்ஸ் என்று சொல்வோம் பாத்தீங்களா, அந்த அரிச்சுவடியாக சொல்வது கான்சென்ட்ரேஷன், மன ஓர்மை. நீங்கள் சுடுகிற பொழுது இந்த துப்பாக்கி என்னும் கருவியை நீங்கள் எப்படி கையாள்கிறீர்கள் என்பதை நான் கூர்ந்து கவனித்துக் கொண்டேன். ஏன்னா ட்ரிகர் எப்படி பண்ணணும் அவருக்கு தெரியாது. தலைகீழ திருப்பி வச்சு அவர் சுட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அதனால் நான் கூர்மையாக நீங்கள் எப்படி இதை கையாள்கிறீர்கள் என்பதை கவனித்துக் கொண்டேன். கான்சென்ட்ரேஷன் தான் ஏற்கனவே எனக்கு யோகம் கொடுத்திருக்கிறது. அதனால்தான் இது சாத்தியமானது. அதான் அர்த்தம் சொல்ற, அதுதான் யோகம். படற்கையினால் மனம் அலையா விழிப்பில் நிற்க பண்படுத்தும் பயிற்சிகளாம் இவை. என்ன பண்ண போகுதுன்னு அடுத்தது சொல்றாரு பாருங்க. விவேகானந்தர் சொன்ன மாதிரிதான், ஃபர்ஸ்ட் மனம் அலையா விழிப்பில் நிற்பதற்கு நமக்கு ஒரு
பண்படுத்தி விடுகிறது. அதன் விளைவாக நாம் அடையவிருக்கும் நன்மை என்ன தெரியுங்களா? பிறவி தொடர் அறுக்கும், தூய வினை ஆற்றும் பண்பாம், துயர் கலைந்து நிறைவளிக்கும் வாழ்வே யோகம். என்ன ஆழமான ஒரு விளக்கம் பாத்தீங்களா? அப்போ தவத்தில் நம்முடைய மனம் அலையாமல், அருட்தந்தை சொல்லிக் கொடுப்பாருல்ல, மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். அகத்தவத்தில் நாம் என்ன செய்கிறோம்? இந்த மனதை அறிய நினைக்கிறோம். மனதின் மூலமான உயிரில் இந்த மனதை ஒடுக்குகிற பொழுது, மனம் என்றால் என்ன, அந்த மனதின் மூலமான உயிர் என்ன, உயிரின் மூலமான அறிவு என்பது என்ன, அந்த அறிவு எப்படி உயிர் மையத்தில் அமர்ந்து கொண்டு மனதின் மூலமாக படற்கை நிலை எய்தி உடலுக்குள்ளும் 5 புலன்கள் மூலமாக உடலுக்கு வெளியேயும் உள்ள அற்புதங்களை எல்லாம் உணர்ந்து கொள்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்வதால் பிறவி தொடர் அறுபடுகிறது. We are able to put a full stop to the ceaseless cycle of birth and death. ஆதிசங்கரர் சொன்னார் அல்லவா, புனரபி ஜனனம் புனரபி மரணம். மீண்டும் மீண்டும் பிறந்து 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 எத்தனை பிறவிதான் பிறப்பது? பட்டினத்தார் நொந்து போய் ஒரு இடத்துல சொல்வார், மாதா உடல் சலித்தால் வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே, நாதா இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னுமோர் அன்னை கருப்பையூர் வாராமற் கா. இந்த உடல் குழந்தைகளை பெற்றெடுத்த அம்மாவினுடைய அங்கமெல்லாம் நொந்து விட்டது. இறைவா, எப்படியாவது கடை தேறி விட மாட்டோமா என்று உன்னுடைய திருக்கோவில்களுக்கு நடந்து நடந்து என்னுடைய கால் சலித்து விட்டது. ஒவ்வொரு முறை நான் பிறக்கும் பொழுதும் என்னுடைய கர்ம வினையை என் தலையில் எழுதி எழுதி பிரம்மதேவனது கை சலித்து விட்டது. அதனாலப்பா, இருப்பையூர் என்னும் திருத்தலத்தில் குடிகொண்டிருக்கும் சிவபெருமானே, உன் திருவடிகளை இறுக பற்றி கொண்டு மன்றாடுகிறேன், தயவு செய்து இன்னுமோர் அன்னை கருப்பையூர் வாராமற்கா. போதும், பிறந்து பிறந்து இழைத்தது, இனி பிறவி வேண்டாம். அதைத்தான் யோகம் நமக்கு தருகிறது. பிறவி தொடர் அறுக்கும். நம்ம விருப்பப்படி செயல் செய்து கொண்டிருந்தால், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்ந்தால் பிறவி தொடர் அறுபடுமா? அருட்தந்தை சொல்கிறார்கள், யோகத்தின் காரணமாக தூய வினை ஆற்றும் பண்பாம். நம் செயல்களில் தூய்மை இயல்பாக மலரும். வினையில் தூய்மை வர வேண்டுமானால் மனதில் தூய்மை இருப்பது அவசியம். அதனாலதான் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்? மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அறம் என்று சொல்லப்படுவதின் சாரம், the juice or essence of virtue என்னது? மனத்துக்கண் மாசு இளநாதல். மன தூய்மைதான் அறங்களினுடைய மையமாக இருப்பது. மற்றபடி நாம் விரதம் இருக்கிறோம் பாருங்க, 48 நாள் மௌன விரதம் இருக்கிறோம், அல்லது இப்ப எல்லாம் ஐயப்பன் கோவிலுக்கு வந்து மாலை அணிந்து 2 வேளை நாங்கள் குளிக்கிறோம், பச்சை தண்ணியில குளிப்போம், ஒரு வேளைதான் உணவு சாப்பிடுறோம். இதெல்லாம் என்னன்னு சொல்றார் திருவள்ளுவர்? ஆகுல நீர பிற வெற்று ஆரவாரம். அப்கோர்ஸ் இந்த சடங்குகள் ஆரம்ப கட்டத்தில் தேவைதான், நாம் உயர்வதற்கும் மனது பண்படுவதற்கும். ஆனால் நோக்கம் என்ன? மன தூய்மை. இந்த சடங்குகள் எல்லாம் நமக்கும் கூட தான். காலையில எழுந்தது முதல்ல அகத்தவம் செய்கிறோம், உடற்பயிற்சி செய்கிறோம், மாலையில் ஒரு முறை தவம் செய்கிறோம். நோக்கம் என்ன? மன தூய்மை. அந்த மன தூய்மையின் விளைவாக பிறக்கின்ற வினை தூய்மை. அது இல்லைன்னா நாம கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கை முறையை பரிசோதிச்சு கொள்ள வேண்டும். அதனாலதான் அருட்தந்தை சொல்றார், யோகம் என்ன கொடுக்கிறது? தூய வினையாற்றும் பண்பாம். நம்முடைய செயல்கள், செயல் என்றாலே எண்ணம், சொல், செயல், இந்த 3 தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தராமல் இருக்கணும். அதுதான் யோகத்தின் விளைவாக நாம் அடைய உள்ள இறுதி லட்சியம். அப்ப என்ன நடக்கும்? தூய வினை ஆற்றிக்கொண்டே வர வர துயர் கலைந்து நிறைவளிக்கும் வாழ்வே யோகம். அகத்தாய்வு 1லயே கவலை ஒழித்தல் கத்து கொடுத்துட்டார் அருட்தந்தை. துயர் கலைந்து நிறைவளிக்கும் வாழ்வுதான் யோகம். யார் கவலை ஒழித்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். சினத்தை விடுறது கூட சமயத்துல சுலபமா இருக்கு, கவலையை விட முடியல.
எதுக்குதான் கவலைப்படுறோம்னு தெரியாது, எல்லாத்துக்கும் கவலைப்படுவோம். சுவாமி சொல்லுவாங்க, எந்த விஷயமும் இல்ல கவலைப்படுறதுக்குன்னா, நாம உன்னை இழுத்து வச்சுட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அக்கா வீட்டுல ஒரு விசேஷத்துக்கு கூப்பிட்ட பொழுது அங்க வச்சு உங்க அக்கா என்ன அவமானப்படுத்தினாங்கன்னுட்டு இன்னைக்கு இழுத்து வச்சு நம்ம கவலைப்படுறோமே. இந்த அறியாமையை என்ன சொல்வது? நம்மை நாம் மதித்தால் போதுமானது. யாரும் நமக்கு மதிப்பு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனா நாம் நம்மை மதிக்க தவறுகிறோம். அதனாலதான் இவங்க மதிக்க மாட்டாங்களா, அவங்க மதிக்க மாட்டாங்களா, ஒவ்வொருத்தட்டையும் போய் கையேந்திக்கிறோம். எதுக்கு நம்மளை யாரும் மதிக்கணும்? நம்மை நாம் நேசித்தால், நம்மை நாம் மதித்தால் போதுமானது. உண்மையாலுமே நீங்க உங்களை முழுமையா நேசித்தால் யார் ஒருவரும் உங்களை நேசிக்கவில்லை என்கிற குறை உங்க மனசுல வரவே வராது. இந்த செல்ஃப் லவ் தொலைச்சிட்டோம். நம்மை நாமே குற்றம் சொல்லிக் கொள்கிறோம், குறப்பட்டுக்கிறோம். ஒரு சாதாரண விஷயம், பால் அடுப்புல வைக்கிறோம். அருத்தந்தை எத்தனை முறை இந்த உதாரணம் நமக்கு சொல்லி கொடுத்திருப்பார். அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் என்று 3 அறிவின் குறைபாடுகள் பற்றி பேசுகிற பொழுது அலட்சியத்திற்கு அருட்தந்தை சொல்ற உதாரணம் இதுதான். பாலை அடுப்புல வச்சோம், அது இருந்து பக்கத்திலேயே இறக்கி வச்சுட்டு போலான்னு நினைக்காம என்ன பண்றோம், இது இன்னும் பொங்கி வர்றதுக்குள்ள மழை வர்ற மாதிரி இருக்கு, நான் மொட்டை மாடியில போய் துணியை எடுத்துட்டு வந்துடுறேன்னு ஓடுறோம். நம்ம போலவே பக்கத்து வீட்டுக்காரங்களும் மொட்டை மாடிக்கு துணி எடுக்க வந்தாங்க. அங்க 2 பேரும் 2 நிமிஷம் பேசலாம்னு நின்னோம். அந்த பேச்சு நீண்டு கொண்டே போனது. இங்க பால் எல்லாம் பொங்கி போயிருச்சு. வீட்டுல இருக்க மொத்த பேரும் நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, விடுமா போனா போகுது, 1 லிட்டர் பால் தானே, பரவாயில்ல விடு, பாத்துக்கலாம், இனிமேல் ஜாக்கிரதையா இருந்துக்கலாம். ஆனா நாம நம்மை மன்னிக்க தயாரான்னு யோசிச்சு பாருங்க. ஷோ, நான்லாம் எப்பதான் திருந்துவனோ, எனக்கெல்லாம் எப்பதான் புத்தி வருமோ, எத்தனை முறை பாலை பொங்க விட்டேன், இன்னைக்கும் பொங்க விட்டுட்டேன், போச்சா. பால் போனதை விட அது கிளீன் பண்ணணுமே, இன்னும் அந்த கவலை வேற ஒரு பக்கம். இப்படி நம்மை நாமே மன்னிக்க தவறுவதால் தான் நம்மால யாரையும் நம்மால் மன்னிக்க முடிவதில்லை. தயவு செய்து முதல்ல நம்மள நம்ம நேசிக்க தொடங்குவோம். பரவாயில்ல, போனா போகுது, என்ன பாடம் கத்துக்கணும் இதுல இருந்து? இனிமேல் எப்ப பால் வச்சாலும் ஒண்ணு பக்கத்துல இருந்து பார்த்து இறக்கணும், அல்லது இன்னைக்கெல்லாம் லேட்டஸ்டா பாலுக்கு ஒரு குக்கர் வந்துருச்சு, அல்லது இப்போ இண்டக்ஷன் எலக்ட்ரிக் ஸ்டவ்ல எல்லாம் வச்சுட்டா டைமரை செட் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம், அது தானாக ஆஃப் ஆகும். அப்படி ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் பக்கம் தான் நம்ம போகணுமே தவிர திரும்ப திரும்ப நம்மை நாமே குறை சொல்லிக் கொண்டு நான்லாம் உருப்படவே மாட்டேன், நான் திருந்தவே மாட்டேன், மாறவே மாட்டேன், இப்படி நீங்க சொல்ல சொல்ல மேல இருந்து அங்க தேவர்கள் ததாஸ்து ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்றாங்க. அப்படியே ஆகட்டும். நான் மாறவே மாட்டேன்னு சொல்றோமா, அவங்க அப்படியே ஆகட்டும்ங்கிறாங்க. நான் உருப்படவே மாட்டேன், அப்படியே ஆகட்டும். இது தேவையா நமக்கு? சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறதுங்கிறாங்களே, அதுதான் இந்த செல்ஃப் டாக். தயவு செய்து எச்சரிக்கையா இருங்க. நல்ல உயர்ந்த விஷயங்களை நினைங்க. பரவாயில்ல, இன்னைக்கு தப்பு பண்ணிட்டேன், ஆனா இப்படியே வாழ்நாள் முழுவதும் நான் தப்பு பண்ணிட்டு இருக்க மாட்டேன். நமக்கு வால்மீகி முனிவர் கதை என்ன சொல்லி கொடுக்குது? நாள் வரைக்கும் அவர் வேடரா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கார் காட்டுல. ஆனால் இன்று நாம் ஆதி கவி என்று அவரைத்தான் கொண்டாடுகிறோம். அதனாலதான் சுவாமி விவேகானந்தர் சொல்றார், மனிதனின் சிறப்பே அதுதான். ஒரு சிங்கம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கமா இருந்தது, என்னைக்கும் சிங்கமா தான் இருக்கும். ஆனால் மனிதன் மட்டும்தான், அவன் நேற்று வரை திருடனாக இருந்திருக்கலாம், ஆனால் இன்று அவன் மனம் வைத்தால் உயர்ந்து உயர்ந்து ஒரு முனிவராகவே வர முடியும். அப்படிப்பட்ட தூய வினை ஆற்றும் பண்பை தருவதுதான் யோகம். துயர் கலைந்து நிறைவளிக்கும் வாழ்வே யோகம். எனவே அகத்தாய்வில் நாம் கற்றுக்கொண்ட பாடங்களை எல்லாம் எடுத்து பாருங்க. நம்முடைய எண்ணத்தை ஆராய்ந்து தூய்மையான எண்ணம் இருக்கிறதான்னு பாருங்க. அப்படி இருந்ததுன்னா நிச்சயமாக செயல் தூய்மையாக இருக்கும். அருட்தந்தை இன்னொரு டெபினேஷன் கூட சொல்லுவார். யோகத்தினுடைய அடுத்த கட்டம் என்னன்னா, உயர் கடமை பிறராத வாழ்வே யோகம். யார் ஒருவர் இப்படி மன தூய்மை வினை தூய்மை பெற்று விட்டோமோ அடுத்தது என்ன செய்வோம்? கடமைதான். ஏனென்றால் இந்த உடல் எப்படி நிலைத்திருக்கிறது? எனக்கு விவசாயம் பண்ண தெரியாது, ஆனால் விதவிதமாக 3 வேளையும் நேரத்துக்கு நேரம் சாப்பிடுறனே. விவசாய பெருமக்களின் புண்ணியத்தால் தானே சாப்பிடுகிறோம். அதனாலதான் அருட்தந்தை சொல்லி கொடுத்தார், உணவை எடுத்து கையில் வைத்துக் கொண்டு இவ்வுணவளித்தோர் இறைவன் அருளால் எவ்வகையாலும் ஏற்றமாய் வாழ்க. அந்த நன்றி உணர்வோட தான் சாப்பிடணும். நல்லதோர் உணவை நமக்கே அளித்தோர் வாழ்க வளமுடன், உலக உயிர்களெல்லாம் வாழ்க 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 வளமுடன்.
கட்டாய உணவு பாடல் சொல்லிட்டு சாப்பிடுங்க, அல்லது இந்த 2 வரியவாவது சொல்லுங்க. அப்போ நான் விவசாயம் பண்ணாமலே சாப்பிடுறேன், நெசவு நெய்ய தெரியாது, ஆனால் உடை உடுக்கிறேன், எனக்கு வீடு கட்ட தெரியாது, இவ்வளவு அற்புதமான இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறேன். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும்? கடன் வாங்கி இருக்கிறேனே இவ்வளவும், சமுதாயத்திடமிருந்து இந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டும். கடன் கூட்டல் மை கடமை. ஆங்கிலத்துல கூட பாருங்க, டியூட்டி இஸ் derived from டியூ. டியூனா என்ன? லோன் தான். டியூ கட்டிட்டியா பேங்க்லன்னு கேக்குறமே. அப்போ இந்த கடனை திரும்ப கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? எந்த வகையில் என்னுடைய அறிவு உயர்ந்திருக்கிறதோ அந்த அறிவாற்றலை பயன்படுத்தி, என் உடலாற்றலை பயன்படுத்தி என்னால் என்ன முடியுமோ அதை செய்வதுதான் கடமை. இதுல இன்னொரு விஷயம் குறிப்பாக அண்டர்லைன் பண்ணி ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், நெவர் எவர் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் எனி ஒன். ஏன்னா நம்முடைய பொட்டென்ஷியல்ங்கிறது வேற, என்னுடைய அறிவின் ஆற்றல்ங்கிறது வேற, என்னுடைய உடல் ஆற்றல்ங்கிறது வேற. என்னை விட பல மடங்கு புத்திசாலியோடு நான் என்னை ஒப்பிட்டு கொண்டு வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அல்லது என்னை விட கொஞ்சம் அறிவு குறைவா இருக்கவங்கள பார்த்து நான் எதுக்கு இவ்வளவு ஒர்க் பண்ணணும், நான் உண்மையில பேங்க்ல ஒர்க் பண்ணதுனால சொல்றேன். புத்திசாலிகள் 1 மணி நேரத்துல வேலையை முடிச்சு தூக்கி போட்டுருவாங்க. அந்த 1 மணி நேரம் வேலையை கொஞ்சம் ஆவரேஜா இருக்கிறவங்க 2-3 மணி நேரம் செய்வாங்க. அப்ப இவங்க என்ன நினைச்சுப்பாங்க? நான் ஏங்க 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒர்க் பண்ணணும், ஏமாத்தணும்னு நினைப்பாங்க. அது தப்பு. அருட்தந்தை சொல்லி கொடுக்கிறார், உன்னோட அறிவின் ஆற்றல் எவ்வளவு இருக்கிறதோ, உன்னுடைய உடல் வலு எவ்வளவு இருக்கோ அதை குறையில்லாம 100% கொடுப்பா சமுதாயத்துக்கு. அவன் மக்கா இருக்கான், அவனால இந்த வேலையை 5 மணி நேரம் செய்ய முடியும், நான் 1 மணி நேரத்துல செஞ்சு முடிச்சிருவேன்னு கையை கட்டி உட்கார்ந்தீங்கன்னா நீங்கள் சரியான நபர் அல்ல. அது மட்டுமல்ல, இந்த ஏமாற்று வேலை மனிதர்களுக்கு புரியாமல் இருக்கலாம், இறைவனுக்கு தெரியும். எப்ப இதுக்காகவா நான் உன்னை இவ்வளவு புத்திசாலியா படைச்சேன்? இதுக்காகவா உன்னுடைய உடல் வலுவா கொடுத்த? இன்னும் சொல்ல போனா அருட்தந்தையின் பயிற்சிகள் செய்வதால் நாம் அனைவரும் ஆரோக்கியமா இருக்கோம், உற்சாகமா இருக்கோம். எதுக்காக? இந்த வீடுங்கிற அந்த ஒரு குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுறதுக்கு இல்ல. இந்த அறிவாற்றலை, இந்த உடல் ஆரோக்கியத்தை பயன்படுத்தி சமுதாயத்துக்கு நன்மை செய்யணும். நான் வாழ்கின்ற சமுதாயத்தை என்னால் முடியுமானால் ஒரு கொஞ்சமாவது உயர்த்துறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதான் யோகம். உயர் கடமை அதுதான், சாதாரண கடமை அல்ல, உயர் கடமை. பிறழாத வாழ்வே யோகம். அருட்தந்தை இன்னொரு படி நம்மள மேல உயர்த்துறார் பாருங்க. எது யோகம்? வாழ்க்கை நெறியே யோகம் என்ற தலைப்பில் ஒரு கவிதையில் சொல்கிறார், தீய வினை பதிவுகளை திருத்தி போக்கி தெளிந்த அறிவின் விழிப்பில் நிலைத்து என்றும் தூய வினை தேர்ந்து ஆற்றி துன்பம் நீக்கும் தொழில்களையே கடமையென தேர்ந்து செய்து. இப்ப உயர் கடமைனா என்னன்னு புரிஞ்சிருச்சுங்களா? துன்பம் நீக்கும் தொழில்களையே. உங்கள் கண் முன்பு யாரொருவர் துன்பப்பட்டாலும் அதை நீங்கள் போக்கணும். எனக்கு ஒரு கதை, நான் படித்த கதை நினைவுக்கு வருகிறது. அது அரபு தேசத்து கதைதான். சுல்தான் என்று ஒரு இஸ்லாமிய சகோதரர். அந்த சுல்தான் இஸ்லாம் மார்க்கத்திலும் சரி, நேற்று தான் நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடினோம், கிறிஸ்துவத்திலும் சரி என்ன நம்பிக்கை என்றால் மறுமை நாள் என்று ஒரு நம்பிக்கை உண்டு. இறைவன் மரணத்திற்கு பிறகு அனைவரையும் உயிர் தெழச் செய்வான். அந்த மறுமை நாளில் நாம் செய்கின்ற அந்த பாவ புண்ணிய கணக்கிற்கு ஏற்ப நமக்கு சொர்க்கமோ நரகமோ கொடுக்கப்படும். இது ஒரு நம்பிக்கை, அந்த காலத்திய நம்பிக்கை. அதை ஒட்டி இந்த அரபு கதையில சொல்றாங்க, இந்த சுல்தான் மரணிக்கிறார், இறைவன் அவரை உயிர் தெழ செய்து, சுல்தான் நான் உனக்கு சொர்க்கம் தந்தேன், மிக்க நன்றி இறைவா. இப்ப இறைவன் கேட்கிறான், சுல்தான் நான் உனக்கு எதற்காக சொர்க்கம் தந்தேன் என்று தெரியுமா? சுல்தான் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறார். இறைவா, ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் 5 கட்டாய கடமைகள் உண்டு. அதில் ஒரு கடமை என்பது 5 வேளை தொழுகை. நான் என் வாழ்நாள் முழுவதும் இந்த 5 வேளை தொழுகை என்ற கடமையை சரியாக செய்திருக்கிறேன், அதற்காகத்தான் எனக்கு சொர்க்கம் என்று நினைக்கிறேன். இப்போ இறைவன் சொன்னார் பாருங்க, சுல்தான் நல்லா யோசிச்சு பாரு, உன்னோட வாழ்க்கையில் நீ ஒரே ஒரு முறை ஒரு வேளை தொழுகையை தவறவிட்டாய், அந்த தவறவிட்ட தொழுகைக்காகத்தான் உனக்கு சொர்க்கம். பாருங்க, சுல்தான் ஒரு நிமிஷம் ஆடி போய் நிக்கிறார். வாழ்நாள் முழுவதும் 5 வேளை தவறாமல் தொழுததற்கு சொர்க்கம் இல்லையா, ஒரே ஒரு வேளை. என்னைக்கு அப்படி தொழுகையை தவற விட்டோம்?
இறைவன் அருளால் நினைவு வருகிறது. ஆமாம், ஒரு நாள் மாலை நேர தொழுகைக்காக விரைந்து பள்ளிவாசலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இளம் தூறலாக ஆரம்பித்த மழை வலுப்பெறுகிறது. ஜோன்னு மழை கொட்டுது. இவர் விரைவை அதிகப்படுத்துகிறார். கிட்டத்தட்ட ஒரு ஓட்டமும் நடையுமா போறார். அப்பொழுதுதான் ஒரு தாய் ஆடு ஒரு ஆட்டுக்குட்டியை பிரசவிக்கிறது. இந்த ஆட்டுக்குட்டி கொட்டுகிற பேய் மழையில் நிச்சயம் உயிர் பிழைப்பதற்கு வழியே இல்லை. சுல்தான் மனதில் ஒரு போராட்டம். இந்த ஆட்டுக்குட்டியை காப்பாற்றுவதற்காக சுல்தான் சில நிமிடம் தாமதித்தால் அங்கே தொழுகை முடிந்துவிடும். தொழுகைதான் முக்கியம். ஏன்னா ஒரு நாள் கூட தொழுகையை தவறவிட்டவர் இல்லை. டிசிப்ளின்டு லைஃப் ஸ்டைல். தொழுகைக்காக ஓடினால் இந்த ஆட்டுக்குட்டி உயிரோடு இருக்குமா என்று தெரியாது. சுல்தான் மனதில் ஒரு சில நிமிட போராட்டம். அவர் நினைக்கிறார், போனா போகட்டும் தொழுகை, இந்த ஆட்டுக்குட்டியை இப்படி விட்டுட்டு போக மனசு வரல. அதனால்தான் அருட்தந்தை சொல்றார், யோகம் என்பது தூய வினையாற்றும் பண்பாம். உங்களால முடியவே முடியாது, நீங்க நினைச்சா கூட தப்பு பண்ண முடியாது. சுல்தான் திரும்ப வந்தார். அந்த இளம் ஆட்டுக்குட்டியை எடுத்தார். தன்னோட கதகதப்பாக அரவணைத்துக் கொண்டு தன்னுடைய மேல் அங்கியால் அதனுடைய உடலை எல்லாம் துவட்டி கொஞ்ச நேரம் அந்த மழை விடும் வரை அங்கேயே நின்று அதற்கு கதகதப்பு கொடுத்து அதன் பிறகு பாதுகாப்பா விட்டுட்டு திரும்ப போனார். இதுக்குள்ள தொழுகை எல்லாம் முடிஞ்சது. இப்ப இறைவன் என்ன சொல்கிறான்? இந்த தொழுகைக்காக ஒரு ஜீவனது துன்பத்தை கண்டு நீ மனம் இறங்கினாய் அல்லவா, அதற்குத்தான் உனக்கு சொர்க்கம். அதனாலதான் திருவள்ளுவர் சொல்கிறார், அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. யாரு நீங்க புத்திசாலின்னு நினைக்கிறீங்க? நம்மளால சாப்பிட முடியுதுங்களே. ஒருத்தர் பசியோடு பட்டினியோடு இருக்கிறார் என்று தெரிந்த பிறகும் நம்மளால 3 வேளை சாப்பிட முடியுதே. அருட்தந்தை வாழ்க்கை வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும். அவருடைய செருப்பு அருந்து போகிறது. ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளிகிட்ட கொடுத்துட்டு இவர் நின்று பார்க்கிறார். அவன் வயிறு ஒட்டி போய் கிடக்கிறது. அருட்தந்தை கேட்கிறார், ஏன்னப்பா நீ காலையில சாப்பிடலையா? அவன் சொல்கிறான், நேற்றும் கூட சாப்பிடவில்லை சாமி என்று. அருட்தந்தை அன்றைக்கு விட்டவர் தான் தன்னுடைய இரவு உணவை. அவருக்கு ஏற்கனவே விதவிதமான உணவெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு சக மனிதரது துயரம் எவ்வளவு தூரம் அவர் மனதை பாதித்தது. இதைத்தான் திருவள்ளுவர் அறிவு என்று சொல்கிறார். அதைத்தான் நீங்க அர்த்தம் சொல்றார். யோகம் என்றால் என்னப்பா? துன்பம் நீக்கும் தொழில்களையே கடமை என தேர்ந்து செய்து மாயமெனும் மறைபொருளாம் அறிவறிந்து மண்ணுலகில் உயிர்கட்கு துன்பம் நீக்க நேயமுடன் தொண்டாற்றி இன்பம் துய்க்கும் நிறை வாழ்வாம் நெறி அதுவே யோகமாகும். ஆக தொண்டு என்ற இடத்தில் கொண்டு வந்து யோகம் நம்மை விடுகிறது. பெரியவங்க என்ன சொன்னாங்க? உணர்ந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அன்பு மலர்ந்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கை தொண்டின் பாதையில் தான் தொடர முடியும். இறை உணர்வு பெற்றதினுடைய அர்த்தம் யோகம் என்பது என்ன? பிறவி தொடர் அறுப்பது. அப்படி அந்த பிறவி தொடர் அறுப்பதற்கு நாம் தூய வினைகள் செய்கிறோம் அல்லவா? நம்முடைய வாழ்க்கை என்பது சக மனிதர்களது துன்பத்தை போக்குகின்ற ஒரு உயர் வாழ்க்கையாக அமைவதற்குத்தான் அருட்தந்தையை நாம் குருவாக பெற்றிருக்கிறோம். எனவே இன்னைக்கு நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. என்னால இப்படி சக மனிதரது துன்பத்தை என் துன்பமாக பார்க்க முடியவில்லையே. அருட்தந்தை சொல்கிறார், தட் இஸ் டெஸ்டினேஷன். நாம் சென்று அடைய வேண்டிய எல்லை அது. இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, we are all co-travelers. பயணத்துல இருக்கோம். இன்னும் சொல்ல போனா we are all work in progress. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அந்த நெடிய பயணத்தின் நிறைவாழ்வு என்கின்ற அந்த எல்லையை நாம் அடைய முடியும். அதுவரை நாம் என்ன செய்யணும்? பயிற்சிகளை விடாமல் செய்யணும். ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைய முறை சிந்திச்சிருக்கோம் இந்த இணைப்பிலேயே. காலையில் எழுந்ததும் முதல் 1 மணி நேரம் என்பது மீ டைம். ஒவ்வொருத்தரும் தயவு செய்து உங்களுக்காக அந்த நேரம் எடுத்துக்கோங்க. அருட்தந்தை சொல்வார், இது சுயநலமா என்று கேட்டால் இந்த சுயநலத்தில் பொதுநலம் அடங்கி இருக்கிறது. இந்த காலையில் நமக்காக நாம் எடுத்துக்கொள்ளும் 1 மணி நேரம் அந்த நாள் முழுவதும் நம்மை உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்க வைக்கிறது. சுறுசுறுப்பா இருந்தா தன்னை போல என்ன பண்ண போறோம்? இப்பதானே பார்த்தோம். 100% என்னுடைய உடல் ஆற்றலை, என்னோட அறிவின் நுட்பத்தை நான் சமுதாய நன்மைக்கு பயன்படுத்துகிறேன் என்கிற பொழுது என்னோட உடம்புல ஜீவகாந்தம் செறிவாக இருக்கிறது. எனக்கு சுறுசுறுப்பு இருக்குன்னா நான் போய் என்ன பண்ணுவேன்? பக்கத்துல இருக்கவங்ககிட்ட, சொல்லுங்கப்பா இந்த வேலை முடியலையா, நான் செஞ்சு கொடுக்குறேன், என்கிட்ட கொடுங்க. ஓ இவருக்கு தீட்சை கொடுக்கணுமா, நான் கொடுக்குறேன்.
இவருக்கு உடற்பயிற்சி சொல்லிக் கொடுக்கணுமா? நான் சொல்லிக் கொடுக்குறேன் இன்னைக்கு. ஆக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய காலை நேரத்தில் நமக்கென்று 1 மணி நேரம் எடுத்துக்கொள்வது என்பது சத்தியமாக சுயநலம் அல்ல. இந்த சுயநலத்தில் பொதுநலம் அடங்கி இருப்பதால் நாம் ஒருவர் ஆரோக்கியமாக, அமைதியாக, மகிழ்ச்சியாக இருப்பதால் we become an asset to the society. ஏன்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கோம், இப்ப உற்சாகமா இருக்கோம், மகிழ்ச்சியா இருக்கோம். அப்ப யாரும் நம்மளை பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய அறிவை, இப்போ நான் இந்த ஒரு உரை கொடுக்கிறேன், உங்களால உட்கார்ந்து கேட்க முடிகிறது. என்ன காரணம்? நம்ம இருவரிடமும் ஜீவகாந்தம் இருப்பதால். அப்ப சமுதாயத்துக்கு நாம் என்ன நன்மை செய்து விட்டோம்? ஒரு உயர்ந்த விஷயத்தை நாம் கூடி சிந்தித்திருக்கிறோம். அதன் விளைவாக இந்த வான்காந்த களத்தையே கொஞ்சம் தூய்மைப்படுத்தி இருக்கிறோம். அதற்கு மாறாக இப்ப இந்த உரை நிகழ்த்த என்கிட்ட ஆழியார்ல கேக்குறாங்க. நான் சொல்றேன், என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு கொஞ்சம் சளி காய்ச்சலா இருக்கு, என்னால வர முடியலை என்றால் முதல் நஷ்டம் சமுதாயத்திற்கு என்ன வந்தது? என்னால் இந்த உரை கொடுக்க முடியவில்லை. அப்ப ஏதோ ஒரு வகையில் நான் பேசின, இப்ப 1 மணி நேரம் பேசியிருக்கேன், அத்தனை விஷயத்தையும் உங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் ஏதோ ஒரு சில விஷயம் உங்களை பின் பாயிண்டடா யோசிக்க வச்சிருக்கோம். நான் என்னோட வாழ்க்கையில நீ இப்படித்தான் இருக்கணும், சில தவறுகள் நான் செய்துட்டா என்ன நானே மன்னிச்சுக்கணும், திரும்ப திரும்ப நான் என்னை நானே குற்றவாளியாக பார்க்க கூடாது, இப்படி ஏதோ ஒரு விஷயம். அப்போ என் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு கிடைக்க வேண்டிய அந்த நன்மை தடைப்படுகிறது. எனக்கு உடல் சரியில்லை என்றால் முதல் நஷ்டம் இது சமுதாயத்திற்கு. இரண்டாவது, யாராவது ஒருவர் எனக்காக தங்கள் நேரத்தை ஒதுக்கி என்னை ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும், அல்லது எனக்கு ஒரு கஞ்சி வச்சு கொடுக்கணும். சமுதாயத்துக்கு 2வது நஷ்டம் வந்தாச்சு இல்லைங்களா? அதனாலதான் அருட்தந்தை சொல்கிறார், ஒவ்வொருவரும் அதிகாலை 1 மணி நேரம் எடுத்துக்கொண்டு அகத்தவம், உடற்பயிற்சி, காயகல்பம் செய்வது என்பது சுயநலம் அல்ல. இன்னும் சொல்ல போனால் அது பொதுநலம். உங்கள் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு அளவற்ற நன்மை கிட்டும். எனவே அந்த வகையில் நாம் ஒவ்வொருவரும் நாள்தோறும் பயிற்சிகளை விடாமல் தொடர்ந்து செய்வோம். வாழத் தெரிந்து வாழ்வோம், வாழத் தெரியாதவர்க்கும் வழிகாட்டுவோம். அதற்கு எல்லாம் வல்ல குருவருளும் திருவருளும் நம் ஒவ்வொருவருக்கும் துணை புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். இந்த சிந்தனையில் பொறுமையோடு பங்கு கொண்ட நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் ஆசான் அருட்தந்தை அவர்கள் வழியில் 16 செல்வமும் பெற்று நிறைவாக வாழ வேண்டும் என்ற வாழ்த்து கவியோடு நிறைவு செய்கிறேன். இறை உணர்வும் அறநெறியும் கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்பு உணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறை உடைமை எனும் பேறு 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மறை விளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனை அறத்தில் ஒளி விளக்காய் வளமோங்கி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டுகிறேன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து தற்போது கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்றோம். அம்மா, கேள்வி பதில் நிகழ்ச்சி செல்லலாங்களாமா? வாழ்க வளமுடன் அம்மா, தாராளமாக. வாழ்க வளமுடன் அம்மா. முதல் அன்பராக டி.எஸ். ராஜாராமன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். கேக்குறதாம்மா? கேக்குதுங்க ஐயா, பேசுங்க அம்மாவிடம். ராஜாராமன், சென்னை பழவந்தாங்கலேருந்து பேசுறேம்மா. ரொம்ப அருமையான ஸ்பீச் கொடுத்தீங்க. ரொம்ப அழகா குழந்தை பேசுற மாதிரி நிதானமா பேசுறீங்க. எங்கேயுமே பிசு ஏற்படலை. நல்லா கேட்க முடியும் இருந்தது. நல்ல கொட்டேஷன்லாம் கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்ததும்மா. அம்மா, நான் 2 கேள்வி வச்சிருக்கேன். ஒன்று நீங்க பேசும்போது மத்தியில் என்ன சொன்னீங்க, மகரிஷியினுடைய பாதத்தை நம்ம பிடிச்சா நம்மளுடைய தன்முனைப்பு போகும்னு சொன்னீங்க. ஆனால் மகரிஷி என் பாதத்தை பிடிக்க வேணாம், நான் தான் என் லெவலுக்கு உயர்த்திருக்கேன் உங்களை அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி பொருத்தமா இருக்கும்? வாழ்க்கை வளமுடன் ஐயா. ஆன்சர் பண்ணிடுவா, இன்னொரு கேள்வியும் கேட்டுடுறீங்களா? இன்னொரு கேள்வி கொஞ்சம் பொதுவான கேள்வி. இப்போ அம்மா இந்த இப்போ நிகழ்ச்சி தொகுத்தவங்க அம்மா என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி பெண்கள் பேராசை, துணை பேராசை லெவலில் இருந்து ஸ்பீச் கொடுக்கும்போது அவங்கள பற்றி பேசும்போது அம்மா அவர்களை வாழ்த்துவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. என் கேள்வி என்னன்னா,
இந்த அம்மாங்கிற வார்த்தை வந்து சப்போஸ் பெண் வந்து கல்யாணம் ஆந்தா இருந்தா எப்படி அம்மான்னு கூப்பிடுவோம்? அம்மானா குழந்தை பெற்றவங்களா, எப்படி இது? வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. முதல் கேள்வி, நம்ம குருவின் திருவடிகளை வணங்கணும் என்று சொன்னால் எப்பொழுதுமே அருட்தந்தை ஒரு இடத்துல கேட்பாங்க, நமக்கு தேவை வணக்கமா இணக்கமாம்பர். வணங்குதல்னா நேரடியாக பொருள் எடுத்துக்கிறது இல்ல. இப்போ உதாரணத்துக்கு திருவள்ளுவர் பாத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்துல திரும்ப திரும்ப என்ன சொல்லுவாரு? மலர்மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார் பாரு, வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இப்படி அடி சேர்தல்னா ஒவ்வொரு முறையும் போய் பாதத்தை கெட்டியா பிடிச்சுக்கிறது அப்படி அர்த்தம் அல்ல. அந்த பணிவு, நான் ஒண்ணுமே இல்ல, நீங்க தான் எல்லாம் என்று சொல்லுகின்ற அந்த பணிவு தான் அதனுடைய பொருள். பாதங்களை திருவடிகளை இறுக பற்றி கொள்வது என்றால் நம்ம போய் கோவில்ல சுவாமியோட திருவடிகளை கெட்டியா கட்டி பிடிச்சிட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்துடலாமே வாழ்நாள் முழுக்க. அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மனதில் அந்த பணிவு வேண்டும். இறைவன் குருவின் திருவடிகளை பற்றி கொள்வது என்றால் நான் உங்கள் திருவடி கால் தூசுக்கு சமம் கிடையாது. இவர்கள் எல்லாம் என்னை என்னவோ பாராட்டுகிறார்கள் கொண்டாடுகிறார்கள், ஆனா உண்மையில நான் யாரு? உங்களுடைய கால் தூசுக்கு பெறமாட்டேன் என்கிற அந்த அடக்கம், பணிவு, அதுதான் குருவின் திருவடிகளை பற்றி கொள்வது. மற்றபடி நீங்க சொன்ன மாதிரி அதுவும் அருட்தந்தை வேடிக்கையா சொல்லுவாங்க, துரியம் கொடுத்த தலை இன்னொருத்தர் கால்ல வேளாமான்னு கேட்பார். துரியம் வாங்கிட்டோம், அப்புறம் இன்னொருத்தர் கால்ல வேளாமான்னு கேட்பாரு. ஆனா அவரே என்ன சொல்வார்னா, ஒரு பிறந்த நாள், திருமண நாள், இல்ல ஒரு ஊருக்கு போறோம், இன்டர்வியூக்கு போறோம்னா வீட்டுல இருக்க பெரியவங்க கால்ல விழுந்து ஆசிகள் வாங்குவதை அருட்தந்தை அனுமதிக்கத்தான் செய்கிறார். ஓகே, நல்ல விளக்கமா. ஓகே. இரண்டாவது வந்து சொன்னீங்க ஐயா, நம்முடைய மண்ணில் சின்ன குழந்தைய கூட நமக்கு அம்மான்னு கூப்பிடுற ஒரு பழக்கம் உண்டு. ஒரு 5-6 வயசு சிறுமியை கூட அம்மா இங்க வாடா அப்படி கூப்பிடலாம். நீங்க சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அவர் லண்டன்ல ஒரு அற்புதமான உரை நிகழ்த்திட்டு கர்மயோகா பத்தி பேசிட்டு வருவாங்க. ஒரு என்ன சொல்றது, பேரழகு பெட்டகம்னு சொல்லலாம். அந்த ஒரு இளம் பெண் லண்டன்ல வந்து அவர்கிட்ட கேக்குறாங்க, என்ன திருமணம் செய்துக்கோங்கன்னு. இவர் பதறி போறாரு, அம்மா நான் துறவி சன்னியாசி, உங்களுக்கு எப்படி அம்மா இப்படி ஒரு எண்ணம் வந்தது? அவருக்கு என்ன பயம்னா, இந்த அம்மா மனசுல என்ன திருமணம் பண்ணிக்கணும்னு ஒரு எண்ணம் வர அளவுக்கு நான் எங்க தப்பா நடந்துகிட்டேன் பாருங்க. உயர்ந்தவர்களை அந்த அம்மாவை குறை சொல்லல, இந்த அம்மா மனசுல இப்படி ஒரு எண்ணம் வருவதற்கு நான் எப்படி காரணமானேன்? எங்கேயா தப்பா பேசிட்டேனா, இல்ல என்னுடைய ட்ரெஸ் கோடு, நம்ம சொல்ல கண்ணியமாம் உடை ஒழுக்கம் கடைபிடிப்போம்னு அருட்தந்தை சொல்லுவாங்க. அவர் பதறி போகிறார். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல உங்க புத்திசாலித்தனத்தை பார்த்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது. அப்ப நம்ம திருமணம் செய்து கொண்டால் உங்களை போல ஒரு புத்திசாலி குழந்தைக்கு நான் அம்மா ஆக முடியும் அல்லவா, அதனாலதான் நான் உங்களை திருமணம் செய்துக்க ஆசைப்பட்டேன். அடுத்த நொடி விவேகானந்தர் சாஷ்டாங்கமா அந்த இளம் பெண் காலில் விழுந்துட்டார். விழுந்து சொல்றார், அம்மா அதுக்கேம்மா நீங்க அவ்வளவு காலம் காத்திருக்கணும், என்ன போல ஒரு குழந்தை வேணும்னு தானே சொன்னீங்க, இதோ இப்பொழுதே நான் உங்கள் குழந்தைதான். சூப்பர் ஐடியா. அதனால நீங்கள் என்னை உங்கள் குழந்தையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுக்காக நீங்க என்ன கல்யாணம் பண்ணி பிறக்கிற குழந்தை என்ன மாதிரி இருக்கலாம், இல்லாமலும் போகலாம், யார் கேரண்டி அதுக்கெல்லாம். ஆனால் இப்போ உங்களுக்கு எந்த தடையும் இல்லை, இதோ என்னை உங்கள் குழந்தையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுபோல ஒரு இளம் பெண்ணை கூட அவரால் அம்மாவாக பார்க்க முடிந்தது என்றால் இந்த தேசத்தின் பண்பாடு அது. நல்ல விளக்கம். நன்றிமா, நல்ல விளக்கம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, மிக்க நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஜெயக்குமாரி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஜெயக்குமாரி அம்மா, கேக்குது, சொல்லுங்க. சரிங்கம்மா, நான் ரொம்ப சிறப்பான விளக்கம்மா. முதல்ல இருந்து ஆரம்பித்ததுல இருந்து முடிக்கும் வரை உங்களுடைய ஆதங்கம் புரியுது. எதுக்கு ஆணவம்? இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, ஒரு அம்மா வந்து இந்த மாதிரி நான் கதை எத்தனையோ வாட்டி கேட்டிருக்கேன் நீங்க ஒரு கதை சொல்லும் போது, ஆனா இப்பதான் அதோட விளக்கம் புரிஞ்சுது. உடனே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி புல்லரிப்பா இருக்கும், பெருமை வந்துடும், ஆணவம் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அது கூட வரக்கூடாதுன்றதை உணர்த்துனீங்கம்மா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னது மன தூய்மை இருந்தாதான் வினை தூய்மை அடைய முடியும் அப்படிங்கிறது, அது ரொம்ப சிறப்புமா. அது இப்ப மனம் தூய்மை இருக்கிறவர்களுக்கு தான் அந்த வினையை கழிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இறைநிலை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்களாமா அது? வாழ்க வளமுடன். சர்வ நிச்சயமாக மனசுல அழுக்கு இருந்தால் நிச்சயமாக இறைவன் திருவடிகளை நாம் சேரவே முடியாது. ஓ சரிங்கம்மா.
இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னீங்க, அதாவது நம்மளையே நம்ம மதிக்கலன்னா, அடுத்தவங்கள எங்க நம்ம மதிக்க போறோம்? அது உண்மைதான் இல்லைங்களாம்மா? நம்ம அடுத்தவங்கள குறை சொல்லிக்கிட்டு, அவங்க சரியில்ல, இவங்க சரியில்லன்னு நினைக்கிறத விட, ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்ட்டா இருந்தா அத பத்தி நம்ம நினைக்கவே மாட்டோம். அந்த எண்ணம் வந்துரும் தன்னாலேயே. இல்லைங்களா? அதுதான் அதான் சொல்லுவாங்க அந்த காலத்துல. "நிறை குடம் தளும்பாது, அரை குடம் தான் தளும்பும்" அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப அது அதுக்கு அது பொருந்துங்களாம்மா? நான் சொன்னது இப்போ? உண்மைதாம்மா. இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆ, நாம் தவறு செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ம். உதாரணமா எனக்கு கோபம் வருது. இந்த சொல்லுங்க. கோபம்ங்கிற குணத்தை நான் போக்கிக் கொள்ள வேண்டும். முந்தி என்ன பண்றேன், என்ன நானே இந்த பிளேம் கேம்னு சொல்லுவாங்க. ஐயோ நான்லாம் எதுக்கும் லாய்க்கு இல்லைங்க, நான் எத்தனை வருஷமா அருட்தந்தை கிட்ட தொடர்புல இருக்கேன், ஆனா என்ன பிரயோஜனம், இன்னமும் கோபத்தை விட முடியல. அப்படியெல்லாம் நான் என்னை நானே குறைவாக மதிப்பிட்டு கொண்டதற்கு பதிலாக ஒரு உறுதியா, நான் சினம் தவிர்த்தல் பயிற்சி செய்யறேன், கோபத்தை விட போகிறேன் ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா தான் அது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். அப்போ கண்டிப்பா. ரெண்டு நன்மை என்ன நடக்குது, மெல்ல மெல்ல நீங்கள் கோபத்தை ஜெயிக்க தொடங்குகிறீர்கள். ஒரே நாள்ல ஜெயிக்க முடியாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில வாரங்கள் ம். ஆகலாம், சில வருடங்கள் கூட ஆகலாம். அது நம்முடைய பதிவையும் பொறுத்தது, நம்ம எவ்வளவு சின்சியரா முயற்சி பண்றோங்கிறதையும் பொறுத்தது. ஆனால் என்ன நன்மை நடக்கும்னா, ஆஹா கோபத்தை விடுறது இவ்வளவு சிரமமா இருக்கு, இத்தனைக்கும் நான் முயற்சி செய்கிறேன், எனக்கே முடியலன்னா என் கூட இருக்க என் கணவர் அவர் கோவப்படுறாருன்னு நான் ஏன் குறை சொல்லணும்? அவருக்கு ம். மனவளக்கலை பயிற்சியும் கிடையாது, அவர் கோபத்தை விட முடியுங்கிற நம்பிக்கையே இல்லாதவர். அப்போ என்னால் அவரையும் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனாலதான் அருட்தந்தை சொல்றாங்க, சாதனை மார்க்கத்தில் நீங்கள் பயிற்சி செய்ய 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 இரண்டு நன்மை, நாம் உயர்ந்து வருகிறோம், மற்றவரை அவர்கள் எவ்வளவு மோசமான குணங்களோடு இருந்தாலும் அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் நமக்கு வந்துருது. அது அருட்தந்தை ரொம்ப ம். அழகா சொல்லுவாங்க, a small shift from expectation to acceptance அப்படின்பார். என் கணவர் இப்படித்தான் இருக்கணும், என் குழந்தைகள் இப்படித்தான் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறதுனால குடும்பத்துல குழப்பம் வருது. ஆனா இப்போ ம். நாம் எதிர்பார்க்கும் தன்மையில் இருந்து ஏற்றுக்கொள்ளும் தன்மைக்கு வருகிறோம். எப்படி இருந்தாலும் சரி, என்கிட்ட இருந்து உங்களுக்கு வாழ்க வளமுடன்கிற உயர்ந்த வாழ்த்து தான் வரும். நீங்க என்ன செய்தாலும் நான் உங்களை குறை சொல்ல போறது இல்லை, கடுமையான வார்த்தைகளால் பேசப் போவது இல்லை என்று நமக்கு நாமே தெளிவாக சிந்திக்க முடியும். அதனாலதான் ம். நான் சொல்றேன், நீங்க உங்களை மதிப்பிட்டுக் கொள்ளுங்கள், உங்கள் குறைகளை போக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள், உங்கள் நிறைகளுக்கு மனம் திறந்து உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பு. உயர்ந்த ஒரு வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக பிரேமலதா பால்ராஜ் அவர்கள். வாழ்க வளமுடன்மா. அடுத்த அன்பராக ஜெயசக்தி அவர்கள், ஓசூரிலிருந்து. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா வளமுடன். வாழ்க வளமுடன். உங்களுக்கு எங்க நேரம் கிடைச்சது இன்னைக்கு உரையில உட்கார்றதுக்கு? இல்லைங்கம்மா, அதாவது எண்ணத்தில் வலுவிருந்தா நினைத்தது நடக்கும்னு சொல்லுவாங்க. நிச்சயமா ஆனா நேரம் ஒதுக்கிட்டீங்க. எண்ணமே இல்லாம கூட சில சமயம் இந்த மாதிரி நினைக்குது நடக்குது. எண்ணமே வாழ்க இல்லாம வளமுடன். இந்த மாதிரி எல்லாம் அதான். சிலது நல்லது கூட சில நேரத்துல நடக்குது. காலையில தூரலுமா, ஒசூர்ல தூரல். ஓ, இயற்கை ஒத்துழைச்சிருச்சு. ஹலோ அம்மா, வாழ்க வளமுடன். அதான் இயற்கை இயற்கை. ஆமாங்கம்மா, மழை புறப்படலாம் நல்லா ரெடி ஆகி வெளியே போனா மழை தூரல், வெளியே போக முடியல. சரி வெளியே போக முடியலையே, கொஞ்ச நேரம் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போலாம், ஜூம் ஆகுதுன்ட்டு ஓபன் பண்ணா அப்படியே தெய்வ வாக்கா பேசின்னு இருக்கிறீங்க. எங்கம்மா, எப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குது பாருங்க. ரொம்ப அருமைமா, ரொம்ப அருமை. சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. இந்த விவேகானந்தர் அந்த ஃபர்ஸ்ட் கன் ஷாட் எல்லாம் இது வரையும் கேள்விப்பட்டதே இல்லைம்மா, இன்னைக்குதான் முதல். மற்றபடி நீங்க சொன்ன கதை எல்லாரும் சொன்ன மாதிரி அதனுடைய அர்த்தம் எல்லாமே இன்னைக்குதான் எனக்குமே புரிஞ்சுது. யோகம் என்பதை எவ்வளவு ஒரு தெளிவா அப்படியே அவர் சொன்ன மாதிரி, யாரோ ஒருத்தர் சொன்னார், குழந்தை மாதிரி பேசி, அதாவது கொஞ்சம் அப்படி தெளிவற்ற நிலை இருக்கிறவங்களுக்கு கூட தெளிவு வந்துடும். அந்த அளவுக்கு உங்க ஸ்பீச் ரொம்ப அருமைமா. உங்களை வாழ்த்துறதுக்காக தான் போட்டேன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீராயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் ஓங்கி வாழ்க. வாழ்க வளம்னா வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வாழ்க. வாழ்க நன்றிங்கம்மா. வளமுடன். நான் இந்த யோகத்தை தொடர்பாக இப்போ ஒண்ணு சொல்லணும். இப்ப பேசின ஐயா நம்முடைய ஹொசூர் மண்டலத்தின் செயலாளர் ஜெயசக்தி ஐயா. அவர் தொண்டுக்குனே பிறந்தவர்னு நாங்க சொல்றது வழக்கம்.
அவங்க மனைவி கூட இந்த முறை நான் ஒசூர் போயிருந்தப்ப என்கிட்ட சலிச்சுக்கிட்டாங்க. அம்மா இவர் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எவ்வளவு வேணா தொண்டு செய்யட்டும்மா, ஒரு இரவாவது ஒரு 7 மணிக்குள்ள வீட்டுக்கு வரக்கூடாதா? சமயத்துல 10, 11 மணி. ஏன்னா அவர் மண்டலத்தின் பொறுப்புல இருக்கிறதுனால தர்மபுரி, பாலக்கோடு இதெல்லாம் காவேரிப்பட்டினம் போனா கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு ரொம்ப சலிச்சுக்கிட்டாங்க. நான் கூட ஒரு விண்ணப்பமா வச்சுட்டு வந்தேன். ஐயா, அம்மா சொல்றது நியாயம் தானங்க, அவங்க உங்களுக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க, 7 மணிக்குள்ள வரணும்னு நீங்க ஒரு கொள்கை வச்சுக்கோங்க, வெளியூர் போறதுன்னா அன்னைக்கு வேற எந்த ப்ரோக்ராமும் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். பாருங்க, இந்த தொண்டு செய்தால் பகவத்கீதையில் ஒரு இடத்துல கிருஷ்ணர் சொல்வதாக ஒரு வரி வியாசர் சொல்றார். யார் ஒருவர் என்னுடைய தொண்டை செய்கிறாரோ அவருடைய லோக சேமங்களை நானே பார்த்துக் கொள்கிறேன்கிறார். இது ஜெகநாத் மிஸ்ரா அப்படிங்கிறவர் உரை எழுதுற பொழுது அவர் நினைக்கிறார் இது கொஞ்சம் ரொம்ப டூ மச்சா படுது அவருக்கு. எப்படி இந்த இறைவன் நானே சுமந்து கொண்டு கொண்டு சேர்த்துவேன் அவருக்கு தேவையானதுன்னு சொல்றாரே அப்படின்னு அந்த அந்த ஒரு சமஸ்கிருத வார்த்தையை அடிச்சிட்டு, அதாவது நானே கொடுப்பேன் என்பதுக்கு பதிலாக நான் ஏற்பாடு செய்வேன்னு அவர் அடிச்சு வச்சுட்டு அவரு மனைவி கிட்ட சொல்லிட்டு நான் போய் குளிச்சுட்டு வரேம்மா, நீ அதுக்குள்ள சமை அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா பாவம், இவர் வாழ்க்கை முழுக்க ஒரே பணம் சம்பாதிக்கிறதுல செலவிடாததுனால ஒரு ஏழ்மையான குடும்ப பின்னணி தான். சமையல் சொல்றாரு, என்ன இருக்கு சமைக்கிறதுக்கு, இந்த அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இளம் பாலகன் வர்றான். அவன் நெத்தியில பாத்தீங்கன்னா ஒரு குறுக்கு கோடு ரத்தம் வருது அதுல. இந்த அம்மா பதறி போய் அந்த குழந்தைய பார்த்து, இப்படி பால் வடிகிற முகம், அழகான குழந்தை, என்னடா உன் நெத்தியில அப்படி ரத்தம் வருதே, யாரடா இப்படி செஞ்சாங்கன்னு கேக்குறாங்க. அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், உங்க கணவர் தான் செஞ்சாரு இந்த வேலையன்னுட்டு. அந்த அம்மா பதறி போறாங்க. வரட்டும், அவர்கிட்ட நான் கேட்கிறேன், இந்த குழந்தை முகத்தையும் பார்த்து இப்படி ஒரு வேலை செய்யறதுக்கு மனசு வந்ததே அப்படின்னு அவங்க வருத்தப்படுற பொழுது, நீ என்னப்பா இங்க எதுக்கு வந்தேன்னா, இங்க பாருங்க அவங்க கணவரை தான் கொடுத்து விட்டாருன்னு சொல்லிட்டு அவர் ஒரே அரிசி பருப்பு காய்கறி கீரை எல்லாம் கொடுக்குறாரு. அந்த அம்மா பத்தியா நம்ம மனசுல நினைச்சோம் சமைக்க ஒண்ணும் இல்லைன்னு கணவர் கொடுத்து அனுப்பியிருக்காரு. அந்த குழந்தைக்கு நன்றி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு மடமடன்னு சமைக்கிறாங்க. கணவர் தன்னுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு உணவு அருந்த உட்கார்ற பொழுது இந்த அம்மா கேக்குறாங்க, உங்களுக்கு ஆனா கூட இரக்கமே இல்லை, நீ என்ன சொல்றேன்னு. அந்த குழந்தை எத்தனை அழகா நீங்க கொடுத்த சாமானை எல்லாம் தூக்கிட்டு என்கிட்ட கொடுக்குறான், அவனோட நெத்தியில போய் நீங்க அப்படி ஒரு கோடு போட்டு ரத்த கோடா வந்துருச்சு. இவர் கேக்குறாரு, எந்த குழந்தை, நான் என்ன கொடுத்து விட்டேன்னுட்டு. ஆமா, ஒரு சின்ன பையன் தானே சொன்னா, உங்க கணவர் தான் அரிசி பருப்பு உப்பு புளி காய்கறி கீரை எல்லாம் வாங்கி கொடுத்தார். அப்படியே பதறி அடிச்சு போய் பகவத்கீதை திறந்து வச்ச பக்கத்தை பாக்குறாரு. நானே சுமந்து கொண்டு வருவேன் இருந்தத இவர் அடிச்சிருந்தார் பாத்தீங்களா, அந்த குறுக்கு கோடு அந்த இளம் பாலகனது நெத்தியில இரத்தக்கரையா இருந்தது. அவர் பதறி போய் அந்த வார்த்தையை நான் மாத்தல, யார் ஒருவர் சமூக நன்மைக்காக, ஏன்னா இறைவனது பணி என்ன, எல்லாரும் அவரோட குழந்தைங்க. அப்ப யார் ஒருவர் சக மனிதரது நன்மைக்காக உழைக்கிறார்களோ அவர்கள் நேரடியா இறைவனோட வேலையை செய்யறாங்க. அப்ப அவர்களுக்கு தேவையானதெல்லாம் அவர் கொடுப்பேன்னுட்டு இன்னைக்கு ஜெயசக்தி ஐயாவை பிடிச்சி இழுத்தீங்க உட்கார வச்சு, நீ இந்த உரையை கேளுன்னு இறைவன் ஒரு இயற்கையில் மழையை கொடுத்து செய்கிறார்னா நாம எதுக்கு கவலைப்படணும்? எனக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்துக்கிறாரு. உண்மைதாங்க. அதற்கு காரணம் நீங்க செய்கிற நன்றிங்கம்மா. பாருங்க, அதுக்கு ஒரு கதை வந்துருச்சு பாருங்க. இதுதாம்மா உங்களுடைய ஞானம். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு மண்டலத்தின் செயலாளராக அவர் தொண்டு செய்யறதுனால எவ்வளவோ பேருக்கு இந்த வேதாத்திரியம் சென்று சேர்கிறது. அப்போ அவருக்கு நன்மை செய்யும் பொறுப்பை இறைவன் தானே கையில எடுத்துக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா, நீங்க எங்களோட இணைந்து கொண்டது. வாழ்க வளமுடன். உங்க வாழ்த்துக்கு மிக்க நன்றி. வாழ்க்கலம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க்கலம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் கிருபாநிதி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா, நீங்க நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க, ரொம்ப அருமையா பேசுனீங்க, அதெல்லாம் இல்ல. ஆமா, நீங்க ஆரம்பிக்கையில சொன்னீங்க மெய்ப்பொருளை தவிர அனைத்தும் பொய்ப்பொருள் அப்படின்னு சொன்னீங்க. அந்த மெய்ப்பொருள்ங்கிறது சுத்தவெளி மட்டும்தானா, இல்ல அதோட சார்ந்த எந்த பொருளும் இருக்காமா? வாழ்க வளமுடன். இன்னொன்னுமா, சொல்லுங்கம்மா, இன்னொன்னு சொல்லுங்க. இன்னொன்னு, இந்த கம்பேரிசன் பண்ணக்கூடாதுங்கிறத ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. கம்பேரிசன் நான் வீட்டுக்கு வீடு பாக்குறேன், குழந்தையில இருந்து அவங்க வளர்க்குற டாக்கு வதக்கம் மறக்கொண்டு வீட்டுல எல்லார் வீட்லயுமே அதை பேசுவாங்க, அது இப்படி இருக்கு இது இப்படி இருக்குன்னு. ஆனா அதை விட இப்ப நான் இன்னைக்கு உணர்ந்தது, நான் என் பிள்ளைகள்கிட்டயோ இல்ல
சில சமயம் இங்க கூப்பிடுறவங்கள்ட்டே சொல்லுவேன், இங்க பாருங்க எங்க மன்றத்துக்கு வாங்க, நான் கூட இந்த வயசுல நல்லா இருக்கேன், என்னால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத தன்முனைப்பா சொல்லல சத்தியமா. ஆனா இது எடுத்து சொல்லுவேன், கம்பேர் பண்ணி நீங்க வாங்க, நீங்களும் நல்லா இருக்க முடியும் கவர்மெண்ட் அப்படிங்கிறத ரொம்ப கம்பேர் பண்றேனா, இல்ல நீங்க சொன்ன பிறகுதான் அதை சிந்திக்கிறேன், இல்ல நம்ம அதை லெகவா சொல்லிட்டு விட்டுறணுமா. இது இன்னைக்கு அந்த வேர்டு வந்து எனக்கு மனசுல பதிஞ்சது. இன்னமே இந்த நம்ம போய் இப்படிலாம் சொல்லலாமா இல்லைங்கிறத முதல்ல விளக்கம் கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுமா. நன்றிமா, வாழ்க வளம். வாழ்க வளமுடன். கிருபாநிதி அம்மா வந்து மிக உயர்ந்த உள்ளம் கொண்டவங்க. அவங்க கேள்வியிலேயே அது தெரியும் நமக்கு. பாருங்க, கேள்வி என்ன அழகா கேக்குறாங்க. மெய்ப்பொருள் எது? மெய்ப்பொருள் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறார் திருவள்ளுவர். எந்த பொருள், மற்ற எல்லாம் பொய்ப்பொருள். உண்மையில் நீங்க சொன்னது போல சுத்தவெளி மட்டும்தான் மெய்ப்பொருள். வேற எதுவுமே, அந்த சுத்த வெளியும் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால் தானே துண்டுபட்டு வந்த இறைத்துகள் கூட மெய்ப்பொருள் கிடையாது. ஏனென்றால் பொருள் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாமியம், ஒரு ஃபார்முலா சொல்றாங்க. அசைவற்றது எதுவோ, மௌனமானது எதுவோ அதுதான் பொருள். இறைத்துகள் அசைந்து கொண்டுதானே இருக்கிறது. அப்போ அதுவும் நிகழ்ச்சி தான். அசைவற்றதுன்னு பாத்தீங்கன்னா சுத்தவெளி, மௌனமானது இருப்பு நிலை, அது மட்டும்தான் மெய்ப்பொருள். ஆனா இந்த பொய்ப்பொருள் எல்லாமே அந்த மெய்ப்பொருளின் பல்வேறுபட்ட தோற்றங்கள் தான். அதனாலதான் திருவள்ளுவர் சொல்றார், நீ யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் எப்பொருள் எத்தன்மை தாயினும். அந்த பொருள் என்னப்பா? இப்ப உதாரணத்துக்கு கிருபாநிதி அம்மா கேள்வி கேட்கிறாங்க. நான் அம்மாவை ஏற்கனவே நேரில் பார்த்த காரணத்தால் எனக்கு அவங்க வடிவம் மனசுல வருது. நீங்க உங்க பக்கத்துல இருக்க யார வேணாலும் நினைச்சுக்கோங்க. இப்போ இந்த வடிவம் நமக்கு தெரிகிறதே, இந்த வடிவம் என்பது உண்மையில் என்ன? அணுக்களின் கூட்டுதானே. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, எவ்ரி மாஸ் இஸ் நத்திங் பட் அசோசியேஷன் ஆஃப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், பேசிக் சயின்ஸ். ஒரு பருப்பொருள் என்பது அணுக்களின் கூட்டு. அர்த்தத்தை அது ரொம்ப அழகா சொல்லுவாங்க. பரம அணுக்கள் பல கோடி பண்பாய் கூடி ஒரு கூத்து, கரம் கோர் தாடும் நாடகத்தோர் கட்டம் எந்த தோற்றமுமே. எந்த தோற்றத்தை பார்த்தாலும் அது அணுக்கள் இணைந்து நடத்துகின்ற ஒரு டிராமா. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், கிருபாநிதி அம்மா எனக்கு தெரிஞ்சதுனால அவர்கள் வடிவத்தை வைத்து நான் பார்க்கிறேன். ஆனால் உண்மையில் அவர்கள் அணுக்களின் கூட்டம். சரி, அணு என்பது என்ன? இறைத்துகளின் தொகுப்பு. இறைத்துகள் என்பது என்ன? இறைநிலையின் நுண்பகுதி. அப்போ நான் யாரை பார்த்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய புலனளவிற்கு நான் கிருபாநிதி அம்மா என்று சொன்னாலும் உண்மையில் இறைவனேதான் அசைவிலே அணுவாகி அணுக்கள் கூட்டிலே இந்த தோற்றமாக கிருபாநிதி அம்மாவாக நான் பார்க்கிறேன். யாரை பார்த்தாலும், நீங்க காட்டை பாருங்க, கடலை பாருங்க, நதியை பாருங்க, மலையை பாருங்க, சூரியனை பாருங்க, சந்திரனை பாருங்க, எல்லாமே இறைவனது தோற்றம். அதைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறார். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுதான் பாரதி இன்னும் தெளிவா சொல்றார். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை. அப்போ மெய்ப்பொருள் என்பது சுத்தவெளி மட்டும்தான். ஆனா எந்த பொய்ப்பொருளை நீங்கள் அணு அணுவாக சிதைத்துக் கொண்டே போனால் இறுதியில் நீங்க போய் நிக்கிற இடம் அந்த மெய்ப்பொருள் தான். அடுத்தது அம்மா ஒண்ணு கேட்டாங்க, கம்பேர் பண்றது. அம்மா, நீங்க உயர்ந்த விஷயத்துக்கு கம்பேர் பண்றீங்க, தப்பே கிடையாது. ஏன்னா நீங்க உங்க ஏஜ், நான் 70+ இருந்தும் கூட இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறேனேம்மா. அப்போ நீங்க வாங்க என்று நீங்கள் கொடுக்கிற ஒப்பீடு, நான் உயரமா இருக்கேன் நீ குள்ளமா இருக்கேன்னோ, நான் ஒல்லியா இருக்கேன் நீ குண்டா இருக்கேன்னோ ஒப்பிடல. நீங்க இந்த வயதிலும் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்றால் இந்த பயிற்சிகள் காரணம். அப்ப நீங்க ஏன் இதை கற்றுக்கொண்டு பலனடையக்கூடாது? இது மிக சரியான ஒப்பீடம்மா. நீங்கள் தாராளமா தொடர்ந்து செய்யலாம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா நன்றிம்மா, ரொம்ப சிறப்புமா. வாழ்க வளமுடன். நிறைய பேருக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா அம்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக மலேசியாவிலிருந்து பிரசன்னா ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க. நான் பிரசன்னா பேசுறேன் மலேசியாவில இருந்து.
ஐயா, அம்மா கிட்ட குழுவாம் பேசுங்க ஐயா. அறிவு வாழ்க திருக்கோவில் வாழ்க வளமுடன். பிரசன்னா ஐயா சொல்லுங்க. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். உங்களோட உரைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப ஆழ்ந்து கேட்பேன். ஆஹ் எல்லா உரைகள்லையும் நீங்க பல கருத்துக்களை சொல்லுவீங்க. அது மாதிரி இன்னைக்கு உங்களோட உரையில எனக்கு பிடிச்ச ஒண்ணு அப்படின்னா அந்த செல்ஃப் லவ். அந்த அதாவது நம்மை நாமே வந்து விரும்பாம நம்ம இன்னொருத்தரை விரும்ப முடியாது, அன்பு செலுத்த முடியாது. நமக்கு நாம அன்பு செலுத்தணும். அப்பதான் நாங்க மற்றவங்களுக்கு அன்பு செலுத்த முடியும். இதனால தான் நான் நினைக்கிறேன் அருள் தந்தை அவர்கள் தவத்தின் முதல்ல வாழ்த்துறது தன் வாழ்த்து வச்சிருக்காங்க இல்லையா? அதாவது நம்மளையும் நாம முதல்ல வாழ்த்தணும் அப்படிங்கிறது. அதே போல நாம வாழ்த்தினாத்தான் நம்ம மற்றவர்களையும் வாழ்த்த முடியும். இதுல நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சம்மா. கேள்விகள் இல்லம்மா, நான் இதை சொல்றதுக்கு தான் நான் எடுத்தேங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. ஐயா என்ன அழகா ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க. அருட்தந்தை ஏன் தன் வாழ்த்து வச்சாங்கங்கிறதுக்கு நமக்கு ஒரு அழகான விளக்கம் கொடுத்துட்டாங்க. உண்மையில ரொம்ப சரியா சொன்னீங்க ஐயா. இந்த தன் வாழ்த்துல எவ்வளவு அழகா கேட்கிறாரு பாருங்க. ஒவ்வொரு மனிதரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கிய நபராக இருந்தால் அவர்தான் சமுதாயத்தோட மிகச்சிறந்த சொத்து. அதனால ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. ஐயா அவர்கள் தொண்டு மேலும் சிறந்து ஓங்கி வளர இறையருளையும் குருவருளையும் பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக இந்திராணி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக இந்திராணி அம்மா பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையா ஒரு காந்த குரல்மா. எங்க இருந்தாலும் எல்லாரையும் எடுத்துட்டு வந்து உட்கார வைக்கக்கூடிய குரல். அருமையா இருந்தது. அதுல உள்ள கண்டென்ட்ஸும் சூப்பர்மா. இவ்வளவு அந்த உடற்பயிற்சியை மட்டும் செஞ்சுட்டு போயிடும் எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு போறவங்க தான் நிறைய. தவம் செய்யணும்னா உட்கார்ந்து பொறுமையா செய்ய முடியாது. இதுன்னா 4க்கு 2 ஏதோ பேர் பண்ணிட்டு அது எக்ஸசைஸ் பண்ணிட்டேன்னு போயிடலாம் அப்படிங்கிற முயற்சியில. ஏன் நான் இதை எப்படி சொல்றேன்னா, அந்த காலத்துல நான் முதல்ல பயிற்சி எடுத்துக்கிட்டப்ப இப்படிதான் செஞ்சேன். வேலை காரணமா ஸ்கூலுக்கு போகணும், அதுக்குள்ள இதை முடிக்கணும். தவத்தை நம்ம நேரம் கிடைக்கும், சாயங்காலம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு இப்படி செய்யறது உண்டு. இப்ப நீங்க இத சொல்லும்போது இங்க ஜூம்ல வர்ற முக்காவாசி பேர் நான் உடற்பயிற்சி நல்லா செய்யறேன், தவம் பண்றேன், தற்சோதனை பண்றேன்னு சொல்றாங்க. இதெல்லாமே பத்தாதுன்றத மாதிரி நீங்க சொன்னீங்க. இது உடற்பயிற்சி மாத்திர யோகம் அல்ல, அதுக்கு வேற விஷயங்கள்லாம் இருக்கு, ஆழமான கருத்து இருக்கு அப்படிங்கிறத எடுத்து சொன்னீங்க. நான் இப்ப ஒன்னொன்னா சொல்லி உங்க நேரத்தை வீணாக்கல. என்னுடைய கருத்து, எனக்கு ஒரு சந்தேகம், அதை மட்டும் கேட்டுக்கிறதுக்கு தான் நான் என் குணாதிசயத்துல அது படிஞ்சு போயிருக்கு, அதை எப்படி நீக்கிறதுங்கிறதுக்கு தான் கேட்கிறேன். கொஞ்ச காலத்துக்கு முன்ன ஒரு 25 வருஷத்துக்கு முன்ன எங்க அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கு நான் என்ன ரொம்ப வளர்த்தவங்க. அவங்க அம்மா இல்லை, அவங்கதான் பெரியம்மா வளர்த்தவங்க. அந்த இழப்பை என்னால தாங்க முடியல, அதுல இருந்து மீளவும் முடியல. தாங்க முடியலன்னா அதோட தாங்கிட்டே வேலை செய்யலாம், ஆனா அதுல இருந்து மீளவே முடியல. அதுக்கு என்ன பாக்குறதுக்காக உங்க அண்ணன் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்க முதல்ல அம்மா சுய பச்சாதாபத்தை விடுங்கம்மா. நான் சொல்லுவேன், நான் இன்னும் கொஞ்சம் நல்லா கவனிச்சிருக்கலாம் ஐயா அப்படின்னு சொல்லுவேன் தம்பிகிட்ட. இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சிருக்கலாம் அப்படின்னு. அப்படி எல்லாம் இல்லைம்மா, நீங்க நல்லா கவனிச்சீங்க, உங்களுடைய கவனிப்புல எந்த குறையும் அம்மா கிடையாது. ஆனா உங்களுக்குள்ள ஒரு சுய பச்சாதாபம் ஒட்டிட்டு இருக்குமா நிறையா. அதான் மீண்டும் மீண்டும் நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு கூட அதனுடைய நிழல் எனக்கு இருக்குமா. அவர் சொன்னது அப்படியே ஞாபகம் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா,
அவரையும் ஒரு அடிகளாரையும் பார்த்து அவரோட பேசி உங்களை மாதிரி எனக்கு ஒரு பிள்ளை இருந்தா நான் இன்னும் இந்த சந்தோஷமா நிறைவா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு இப்பவே நான் உங்க பிள்ளைதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இன்னை வரைக்கும் கடைபிடிக்கிறாங்க அவங்க. என்னாலதான் முடியல. அப்படி இருக்கும் பொழுது இந்த நிழல் படிந்த நிழலாக என்னோட ஒட்டி இருக்கிற சுய பச்சாதாபம் போயிடுச்சுன்னா நான் இன்னும் கொஞ்சம் மேல போயிருப்பேன்னு இப்ப தோணுது எனக்கு. எதுவுமே கிட்ட வருது, அப்படியே தட்டி போயிடுது. ஆனா சிலது நல்லாவே நடக்குது. அதான் நான் மந்திர சம்பந்தமா சொல்றேன், வேற எதுவும் இல்லை. மற்றபடி எல்லா வசதி அதுகளுக்கெல்லாம் இன்னும் குறைச்சா இல்லை. ஒரு உயர்வு என்னென்ன உயர்த்திக்கலாம், இன்னும் உயரணும். நான் வெறும் டிப்ளமா மட்டும்தான் படிச்சேன், துணை பேராசிரியர் ட்ரைனிங் போகல. வயசு காரணமா எனக்கு கிடைக்கல, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்படிலாம் இருக்கும்போது இதெல்லாம் கிடைக்கலையேங்கிற ஒரு வருத்தம். என் வாழ்க்கை 83 வயசு ஆகுது, இது வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு. நான் ஒரு 33 வருஷம் ஆச்சு பண்றதுக்கு வந்து எல்லா தீட்சையும் எல்லாம் பண்ணி நீங்க சொல்ற கருத்துக்கெல்லாம் அந்த காலத்துல சாமிஜி சொன்னதுதான் அதோட ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது இந்த சுயபச்சாதாபத்தை நான் எப்படி நான் நீக்க முடியாது. நீங்க ஏதாவது ஒரு வழி சொன்னாதான் அதுல இருந்து நான் வெளியே வரலாம். இப்ப எனக்கு ஒரு குறை, ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா ஓஹோ ஆமா அப்படி இல்லை, அதனாலதான் இப்படி இருந்திருந்தா ஒருவேளை நமக்கு இது கிடைச்சிருக்கும் அப்படிலாம் நினைக்க தோணுதும்மா. அது வந்து எனக்கு ஒரு குறையா என்னுடைய முன்னேற்றத்திற்கு உங்க தம்பி சொன்ன சொன்ன மாதிரி தடையாவே இருந்து போச்சு. இனிமே அதை நிவர்த்தி பண்றதுக்கு வழி இல்லை. ஆனா அதுல இருந்து நான் வெளியே வரணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் இந்திராணி அம்மா. புரியுதாம்மா? வாழ்க வளமுடன் இந்திராணி அம்மா. ரொம்ப உண்மையில எனக்கே மனசு ரொம்ப ஆதங்கப்படுது நீங்க சொன்னதை கேக்குறப்போ. ஏன்னா 80+ நீங்க எங்க எல்லாருக்கும் நீங்க என்ன அழகான ஒரு ரோல் மாடல் அம்மா, மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. நீங்க டிப்ளமா படிச்சிருக்கீங்க, எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம் இது. அதனால உங்க மனசு ஓரத்துல கூட உங்களுக்கு ஒரு சுய பச்சாதாபம் வேண்டவே வேண்டாம். நீங்க கம்பீரமா இருங்கம்மா. 80 வயசுக்கு மேல உயர்ந்த கருத்துக்களை கேட்கறதுக்காக கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஒரு இணைப்புல உங்களால இருக்க முடியுதுன்னாலே இது எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம். அவங்க 80 வயசுக்கு மேல எனக்கு கைய வலிக்குது, காலை வலிக்குது, முட்டி வலிக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வீட்டுல இருக்கவங்க யாரும் என்ன கவனிக்க மாட்டேங்கிறாங்கன்னு குறை சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்னடாதுன்னா, அம்மா நான் இன்னும் கம்பீரமா இருக்கணும், வயதின் காரணமா துணை பேராசிரியர் ஆக முடியல, அப்ப உயர்ந்த விஷயத்தின் மீது உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதே மிகப்பெரிய வரம் அம்மா. நாங்களும் ரொம்ப பெருமைப்படுறோம் உங்களை பார்த்து. அதனால தயவு செஞ்சு இன்னைக்கு தலையை சுத்தி தூக்கி போடுங்க. இந்த ஒரு செல்ஃப் பிட்டி அப்படிங்கிற ஒரு வேண்டாத ஒரு குணம் வேண்டவே வேண்டாம் உங்களுக்கு. ஆமா, எங்க எல்லாருக்கும் வந்து நீங்க நல்ல ஒரு முன்னோடி. 83 வயசுல நீங்க கம்பீரமா இருக்கீங்க. உடல்னு இருந்தா சின்ன சின்ன குறைகள் இருக்குமா, ஆனா நீங்க அதை பெருசுபடுத்தாம இந்த இணைப்புல இணைஞ்சிருக்கீங்க, உயர்ந்த விஷயங்களை சிந்திக்கிறீங்கன்னா இன்னும் வேற என்ன வேண்டும் அம்மா. இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை. நன்றி அம்மா. நன்றி அம்மா. அது கூட என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, சமீபத்துல 2 மாசத்துக்கு முன்ன எங்க கணவர் இறந்துட்டாரு. அது கூட அண்ணா வந்திருந்தாரு. அதையும் நான் எதையோடவோ முடிச்சு போட்டுதாம்மா பாக்குறேன். அவர் வயோதிகம், உடல் நலம் இல்லாம இருந்தாரு. ஆனா நான் இப்ப அதனால இல்ல, நாம இன்னும் கவனிக்க முடியல, அட்டெண்டர் போட்டாங்கன்னா அவங்க பக்கத்திலேயே வர முடியல. எந்த ஒரு அடிப்படை இது கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய அந்த இது கூட என்னால செய்ய முடியல. அது இப்ப என்ன ரொம்ப வருத்துதுமா. அவங்க இறந்து 2 மாசம் ஆச்சு. அவங்க கிட்ட போய் புரியுதுமா உங்க மனதினோட சோர்வுக்கும் பலவீனத்திற்குமான காரணம். ஏன்னா எத்தனை நீண்ட ஒரு பந்தம், எவ்வளவு வருடங்கள் தொடர்ந்து இருந்திருப்பீங்க, அதனாலதான் இந்த சோர்வு. ஆனா அம்மா நீங்க வந்து தயவு செய்து 2 விஷயம் நீங்களே அழகா ஒண்ணு சொன்னீங்க, முதுமையின் காரணமாகத்தான் அவர் வந்து இறைவன் திருவடி சேர்ந்தார் அப்படின்னுட்டு.
அப்போ அதை ஏத்துக்கிற பக்குவம் உங்களுக்கு இருக்கு. ஒண்ணு. இரண்டாவதுமா, ஒரு மனைவியாக நான் அவர் பக்கத்துல இருந்து எந்த கடமையும் செய்ய முடியல, அட்டெண்டர் தான் பாத்துக்கிட்டார் அப்படின்னு நினைக்காதீங்கம்மா. இறைவன் என்ன நினைக்கிறான்னா, உங்களையும் ஒரு பக்கம் அவன் பாதுகாக்கணும். ஏன்னா நீங்களும் சின்ன வயசுக்காரங்க இல்ல. ஆமா அதே சமயத்தில் உங்களை விட கூட அந்த அட்டெண்டர் இன்னும் சரியாக அவரை கவனிச்சுக்கிட்டு இருக்க முடியலாம். அவருடைய அதாம்மா தொழில் அறிவு தொழில் அதெல்லாம் காரணமா இருக்கும். அதனாலமா, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. நன்றாகவே எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகத்தான் நடக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகத்தான் நடக்க இருக்கிறது. என்ன காரணம்? எல்லாம் இறைவனது திருவுள்ளத்தின்படி நடக்கிறதம்மா. ஆமாம்மா ஆமாம்மா இத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க மன சோர்வுல இருந்து வெளியே வந்துடலாம். இறைவனோட சித்தம் இப்படித்தான், அதனாலதான் அப்படி நடந்தது. அப்படிதானம்மா? உண்மைதான் அம்மா. அவனன்றி ஓர் அணுவும் அசையாதம்மா. நன்றி 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 அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நல்ல வாழ்க உற்சாகமான கலகலப்பான இந்திராணி அம்மா தான் எங்களுக்கு வேணும். வாழ்க வளமுடன். வாழ்க்கை இருப்பேம்மா. எப்பவுமே சிரிச்சுட்டு நான் இருக்கிற இடம் கலகலப்பா இருக்கும். எங்க மன்றத்துல நான் தவம் எடுக்கிறதுக்கு முன்ன எல்லாரும் சொல்லுவாங்க, பெண்கள்லாம், நீங்க கொஞ்சம் விளக்கம் கொடுங்க, பேசுங்க, நாங்கெல்லாம் ரிலாக்ஸ் ஆயிடுவோம். மன்றத்துல ஒன்றி போறதுக்கு வாய்ப்பு, உடனே நீங்க தவம் எடுக்காதீங்கம்பாங்க. அது மாதிரி என்ன மோட்டிவேட் பண்றதுக்கு நீங்க சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷமா, நன்றி. மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் இன்னும் இதை விட சந்தோஷப்படுவேன். நான் மன்றம் நடத்தவும் முன்ன போல என்னுடைய வாழ்க்கைய வேதாத்திரியத்துக்குள்ள முழுவதுமா நுழைஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்புக்கு வாழ்த்துங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நீங்களே தான் வாய்ப்பை உருவாக்கிட்டீங்களே. எவ்வளவு பெரிய மனசு இருந்தா 3 லட்சத்தை முழுசா கொடுத்து ஒரு கிராமத்தை தத்தெடுத்துட்டு அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா இருக்கீங்க. சாட் பாக்ஸ்ல இப்ப சந்திரா அம்மாவும் கிருபாநிதி அம்மாவும் போட்டதுனால எனக்கு தெரியுது. வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாம கொடுத்திருக்கீங்கம்மா. நான் சொன்னது சரியா போச்சா? நீங்க எங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த ரோல் மாடல்னு. அதனால இந்த கிராமத்துல இருக்க ஒவ்வொருத்தர் அறிவும் உயர்ற பொழுது அதன் பின்னாடி இருக்கிறது உங்கள் கைகள் தான். நீங்க தான் ஒரு அன்னபூரணியாக இருந்து ஒவ்வொருவரையும் உயர்த்திக்கிட்டு வர்றீங்கம்மா. அதனால எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்க மூலமாக ஒரு கிராமமே உயர்ந்து வரப்போகிறது. இவ்வளவு பெரிய ஒரு தொண்டு செய்திருக்கீங்கம்மா. நாங்கள் அனைவரும் நிலை வணங்குகிறோம் அம்மா உங்கள் தொண்டுக்கு, தூய உள்ளத்துக்கு. சாமிஜி சொன்ன அந்த ஒரு வார்த்தை எனக்கு மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. நீங்க அனுபவிக்கிறது எல்லாமே சமுதாயத்துல இருந்து பெற்றுக்கிட்டதுதான். நீங்க சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு சொன்னாங்க. நான் ஒரு 20 வருஷ காலம் மன்றம் நடத்தி எங்க வீட்டை மாடியே கொடுத்து எல்லாம் பண்ணேன். எனக்கு அது போதுமானதா தெரியல. இப்ப எதுவுமே இல்லாம லோன்லியா உட்கார்ந்துருக்கோம். அப்படிங்கும்போது பொருள் என்னால பாரதியார் சொன்ன மாதிரி உடல் உழைப்பு என்னால செய்ய முடியல, பொருள் கொடுப்போம் அப்படிங்கிற சமுதாயத்துல இருந்து பெற்றதை திரும்ப சமுதாயத்துக்கே கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை நாங்க இப்ப போடலம்மா. இந்த கிராமிய திட்டம் வர்றதுக்கு முன்னாடியில இருந்து இத ஒரு ஊரு போட்டுட்டு நான் இருந்தேன். அது நடைபெற்றுட்டுமா. அது ஒரு சந்தோஷம். நீங்க என்ன வாழ்த்தினதுல எனக்கு ரொம்ப நன்றி அம்மா. உங்கள் குடும்பத்தோடு ஆத்மார்த்தமாக தொடர்புடைய வாழ்க வளமுடன். அப்பா அம்மா எல்லாரும் எங்க வீட்டுல தங்கி இருந்து போயிருக்காங்க. அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு பாசம் உங்களெல்லாம் பார்க்கும்போது கேள்வியே கேட்க தோணாதுமா. ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஆன்மாக்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். உங்கள் அன்பு குடும்பமும் பல்லாண்டு பல்லாண்டு எல்லா வளங்களோடும் சாமிஜி வகுத்த பாதையில் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. எவ்வளவு உயர்ந்த ஒரு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கீங்க. நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி இந்த வேதாத்திரிய தொண்டை வழி வழியாக எங்கள் குழந்தைகள், அடுத்த தலைமுறை எல்லாரும் செய்வோம்மா. இது சத்தியம்.
அதே போலமா நீங்க எவ்வளவு ஒரு உயர்ந்த உள்ளம், உங்க வீட்டை 20 வருஷமா கொடுத்தது மட்டும் இல்ல, இப்போ அழகா இந்த கிராமிய சேவை திட்டத்துக்கு முழு பணமும் ஒருத்தரா கொடுத்திருக்கீங்க. அருட்தந்தை சொல்லுவாங்க, நம்ம பேங்க் பேலன்ஸ்ல வச்சிருக்கலாம் நம்ம 100 கோடி கூட. நம்முடைய மறைவுக்கு பிறகு அந்த பணத்தை நம் குழந்தைகள் எப்படி செலவு பண்ணுவாங்கன்னே நமக்கு தெரியாது. ஆனால் நாம இருக்கும் பொழுதே இப்படி ஒரு உயர்ந்த செயலுக்காக அதை கொடுக்கிற பொழுது உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போறீங்க. இதற்கெல்லாம் அடித்தளமாக அமைந்தது உழவன்மா தங்கவேலு ஐயா அவர்களுடைய உயர்ந்த உள்ளமும் தூய்மையான ஐயா பேச்சும். சந்திராம்மா, கிருபாநிதி அம்மா 100 கோடி தேர் எடுத்தாங்கம்மா. அவங்க எல்லாம் எனக்கு உதவி செஞ்சு அந்த வழியை காட்டலைன்னு சொன்னா நான் ஒரு மூடமா தான் இருந்திருப்பேன். சொன்ன மாதிரி படிச்ச முட்டாள் நம்ம அப்படிதான் இருந்திருப்பேன். நான் பாட்டுக்கு நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன் ஒழிய அதை யார்கிட்டயாவது சொல்லணும், எப்படி செய்யணும், யார்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறது கூட தோணலம்மா. அப்படியே இருந்தேன். உழவன் வேலையை அன்னைக்கு சொன்னாரு, கிருபாதி அம்மா சொன்னாங்க. உடனே இந்த வழி இது நாம நினைச்சோமே, நாம ஒரு கட்டுரை எழுதணுமே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் வேற பையாட்ட கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இத செஞ்சம்மா. அதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா. முடிச்சு உயிர் இருக்கையிலே நான் அதை செஞ்சுட்டேன் நிறைவா. மிக சிறப்பா நடக்குங்கம்மா. அந்த கிராமிய சேவை திட்டம் நிறைவு விழால உங்க பின்னாடி எத்தனை பேர் நிக்க போறாங்கன்னு பாருங்க. உங்களால் இப்ப உழவன் ஐயாவால நீங்கள்லாம் தூண்டுகோல் பெற்று இது சிறப்பா நடத்தியது போல உங்கள் தொண்டினால் ஈர்க்கப்பட்டு இன்னும் நிறைய பெண்கள் முன் வருவாங்கம்மா இதை செய்யறதுக்கு. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளம். நன்றி அம்மா, எனக்காக இவ்வளவு நேரம் செலவு பண்ணது நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. இந்திராணி அம்மா வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக கலாவதி அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உமையாலம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. நன்றிமா அம்மா. வாழ்க வளமுடன். உமையாலம்மா வாழ்க வளமுடன். கேளுங்கப்பா, நேரம் கருதி நம்ம அப்படியே தொடர்ந்து. நான் 10 நிமிஷம் தான் இருக்கு. சரிம்மா சரிம்மா. அம்மா நீங்க சொன்னீங்கல்லம்மா, அதாவது கேள்விப்பட்டது ஞாபகம் இருக்குமா, கல்கண்டை வைர கற்களாக மாற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி மகரிஷி ஒவ்வொருவரும் நம்ம எவ்வளவு இதுல இருக்கமோ அவங்களுடைய அந்த பயிற்சியினால நம்மளை ஜொலிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த கண்ணதாசனுக்கு அந்த இதை சொன்னதை ஞாபகம் வந்ததுமா. ரொம்ப சிறப்பமா. நன்றிமா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் உமையாலம்மா. மிக்க நன்றி. என்ன அழகா ஒண்ணு சொன்னீங்க. சாதாரண கல்லா இருந்த நம்ம எல்லாம் அருட்தந்தை அவர்கள் வைரக்கல்லா ஜொலிக்க வச்சிருக்கார். உண்மைதாம்மா. அதுதான் இப்ப இந்திராணி அம்மாவையும் இந்த வயதில் ஆர்வத்தோடு ஒரு கிராமத்தை தத்தெடுத்திருக்காங்க. அதெல்லாம் உண்மையில அருட்தந்தை கொடுத்த அருட்கொடை. மிக்க நன்றி உமையாலம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கல்பனா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அருமையான கேள்வி பதிமா, அருமையான உரமா. வீட்டுல பெட் அனிமல்ஸ் வளர்க்கலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. இது ஒரு அழகான கேள்வி. என்ன அருட்தந்தை சொல்லுவாங்க, இந்த வளர்ந்த நாடுகள்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் தனித்தனி மனிதர், குழந்தைகள் எல்லாம் ரெக்க முளைச்சா பறந்துரும். அப்போ அவர்களுக்கு இந்த பெட் அனிமல்ஸ் தான் உற்ற துணை. நம்ம தேசத்துல அது தேவையே இல்ல. ஆனா எப்படியோ அந்த பழக்கம் இங்கேயும் வந்து போச்சு. காலையில பார்த்தா அதை கைய பிடிச்சிட்டு தான் வாக்கிங் போறாங்கன்னு ஒரு முறை வேடிக்கையா அவர் சென்னையில சொன்னாரு. ஆனாலும் இது ஒரு தனிப்பட்ட சுதந்திரம் அம்மா. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க தாராளமா வளர்த்துங்க. ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையாவும் இருந்துக்கோங்க. இல்லம்மா, வளர்த்ததுல இப்ப நம்மளோட ஜீவகாந்த ஆற்றல் தான் போகும், தவம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. அதை மீறி ஒரு பெட் அனிமல் வளர்த்தோமா, அது ஒரு 6 மாசம் நல்ல எங்களோடய நல்ல ஃபேமிலியில இதாயிடுச்சு, ஒரு மெம்பர் ஆயிடுச்சு. இப்ப என்ன ஒரு டிராபேக்னா, ஒரு கார்ல அடிபட்டு முந்தானத்து இறந்துருச்சுமா. அது இறந்த உடனே எங்களுக்கு அதுல மீள முடியல. எனக்கு என்ன டே டைம் ஃபுல்லா என்னோட இருக்கும், ஈவினிங் நான் கிளாஸ் எடுக்க போயிருவேன். சாயந்தரம் வந்தோடனே என் காலை நக்கி ரொம்ப ஒரு அட்டாச்சா இருக்கும். தம்பி 2வது பையன் நம்ம வேதாத்திரி காலேஜ்ல எம்எஸ்சி பண்றாரு. உங்களை நல்லா பாத்திருக்காரு, மேடமை பாத்திருக்கேன்னு. அவர் வெளியில வரவே முடியல அவரால். அந்த உயிர் போற தருணத்துல அவர் பார்த்ததுனால எனக்கு
நீ விட்டுட்ட. எப்போதும் நான் சீக்கிரம் எந்திரிப்பேன், அன்னைக்கு அந்த சம்பவம் அன்னைக்கு நான் லேட்டா எந்திரிச்சிட்டேன். அந்த கேட்டு திறந்தோன்னே ஓடி போயிடுச்சு. எங்களால அதுல இருந்து மீளவே முடியல. தம்பி கேளு கேளு, நான் உன்னை நான் போடுறேன்டா, நீ வேற மேடம் என்ன சொல்றாங்களா பார்த்து நிலந்து வெளியில வாண்டுறேன். அது நீங்க உங்களை பார்த்திருக்காரு, பேசியிருக்காரு உங்கள்ட்ட. உண்மை. வேமஸ் நம்ம நம்ம இதுல அடுத்து கூட திருவான்மையில ஒரு டேட் படிச்சிருக்காரு. கொடுத்திருக்கேன் கல்லூரிக்கு. நான் பார்த்தாலும் அங்கேயும் பார்த்து பேசுறேன். இதுதாம்மா அருட்தந்தை கேட்டாரு பாருங்க, சரியா போச்சு. அருட்தந்தை கேக்குறாங்க, ஏன் அன்னெசரியா நீங்களே ஒரு அட்டாச்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறீங்க? அதாவது கண்ணதாசன் சொல்லுவாரு, காலில் விலங்கு மிட்டோம் கடமை என அழைத்தோம், 4 விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகிறோம். சொந்தம் ஒரு கை விலங்கு அவன் போட்டது, இதில் பந்தம் ஒரு கால் விலங்கு நான் போட்டது. நம்ம பிறக்கும் பொழுதே நமக்கு ஒரு அம்மா அப்பா கூட பிறந்தவங்கன்னு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. அப்புறம் நாம என்ன தேடிக்கிறோம், ஒரு திருமணத்துல வாழ்க்கை துணைவர், அப்புறம் குழந்தைகள். இதே பெரிய சுமையா இருக்கு. இதுல பெட் அனிமல்ஸ்ங்கிறத ஒண்ண இழுத்துட்டு வந்து அது மேல அன்பை கொட்டி, இப்ப அது இல்லைன்னு தாங்க முடியாம சுருண்டு போய், இது எல்லாமே நாம உருவாக்கிக்கிட்டது தானம்மா. அதுதான் அருட்தந்தை சொல்றாங்க, கொஞ்சம் அறிவு உயர்ந்து வரும் பொழுது அன்னெசரி இன்வால்வ்மெண்ட் வந்து வளர்த்துக்காதீங்க. இப்போ நீங்க என்ன யோசிக்கணும்னா, பையனுக்கு ஒரு வாழ்த்து கொடுங்க, அவருக்கு ஆறுதல் சொல்லுங்க. நானும் உங்களோட பையன் சொல்லுங்க. ஆமா, இதுல இருந்து அவர் மீண்டு வருவதற்காக நானும் ஆழியாறு அறிவு திருக்கோவில்ல இருந்து அவருக்காக பிரார்த்தனை பண்றேன். ஒருத்தர் சொன்னாங்க, இன்னைக்கு காலையில இங்க ஆழியார்ல நடந்தது, ஒரு குரங்கு அந்த பிஸ்கட்டை பிடிக்கிட்டு போச்சுன்னு சொல்றப்போ ஒரு அம்மா சொல்றாங்க, மனுஷங்களுக்கே இங்க பிஸ்கட்டை காணுமா, குரங்குக்கு பிஸ்கட்டானு. அது போலமா நம்ம நாட்டுல எல்லாம் நிறைய மனிதர்களே அடிப்படை தேவைக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஒரு நாயை கொண்டு வந்து விதவிதமா அதற்கு உணவு கொடுத்து நல்லா நம்ம அருமையா வளர்த்தணுங்கிறது அவசியம் இல்லை. ஆமா ஆமா, இல்ல அதுக்கு காம்பன்சேட் பண்றதுக்கு இன்னொன்னு கொண்டு வந்து விடுறேன்றாங்க. நான் வேண்டவே வேண்டாம், அதுல இருந்து நான் மறுபடியும் தயவு செய்து இப்பவாது முடிச்சுக்கோங்க. பையன் வந்து நல்லபடி வளரணும் அப்படின்னா அப்புறம் இன்னொரு துன்பம் அவருக்கு கொடுக்காதீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. வாழ்க்கை வளமுடன் அம்மா. தம்பி பேர் சொல்லுங்கம்மா, நான் ஆழியார்ல இருந்து கொஞ்சம் பிரார்த்தனை பண்றேன். விக்னேஷ்மா இப்ப லீவுக்கு இங்க வந்திருக்காரு, பட் இயர் எண்டிங் இங்க வந்திருக்காரு தஞ்சாவூருக்கு. நான் தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன். சரிம்மா, விக்னேஷ் கிட்ட சொல்லுங்க. ஆமா, நான் நல்லா வாழ்த்துறேன் அவருக்கு. நீங்க அப்படியே பேசுறீங்கம்மா, விக்னேஷ் லைன்ல இருக்காரு. விக்னேஷ் வாழ்க வெல்லமுடன்பா. இது ஒரு துன்பம் தான்ப்பா, நிச்சயமா நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இப்போ நீங்க கல்லூரிக்கு போற பொழுது இதை பிரிஞ்சுதானே கல்லூரிக்கு போனீங்க. அது எங்க வீட்டுலதானே இருந்தது தஞ்சாவூர்ல. ஆமா, அது போல நினைச்சுக்கணும். அதே போல அருட்தந்தை சொல்லுவாங்க, மரணம்ங்கிறது இந்த உயிர் இதுக்கு மேல துன்பப்படக்கூடாதுங்கிற கட்டத்துலதான் இறைவன் மரணம் என்ற ஒரு பரிசை கொடுத்து அந்த உடலையும் உயிரையும் தனியா பிரிப்பார்ன்ட்டு. அது போல அந்த நாய் நமக்கு தெரியாதுப்பா, இருந்திருந்து ஏதாவது ஒரு நோய் வந்திருக்கலாம், துன்பப்பட வேண்டிய தேவையை இறைவன் தவிர்த்துட்டாருப்பா ஒரு ஆக்சிடென்ட் மூலமா. உங்க கண்ணுக்கு எதிரில் தினம் தினம் துன்பப்படுறத நீங்க பார்க்க விடாம இறைவன் வந்து அதற்கு ஒரு முடிவு கொடுத்துட்டாரு. நீங்க அதை அப்படி எடுத்துக்கிட்டு இப்போ தேவை உங்க மனசனுடைய ஒரு ஆரோக்கியம் தான், அதை பார்த்துக்கணும், சோர்ந்து போக கூடாது. வாழ்க வளமுடன் விக்னேஷ், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக லக்ஷ்மி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா, உற்சாகமான வாழ்க வளமுடன். அம்மா இந்த இல்ல நீங்க நிறைய இந்த ஆன்லைன்ல எல்லாம் பேட்டி நிறைய பேச்சு சொல்வீங்க, அது இதுல இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அதுல கலந்துக்க மாதிரி. வாழ்க வளமுடன். உங்க சிக்னல் சரியா கிடைக்கலைங்கம்மா. வாழ்க வளமுடன். ஆமா, நம்ம ரதி அங்கையர்கண்ணிக்கு போலாம். நிறைவான அன்பராக ரதி அங்கையர்கண்ணி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா அருள் செல்வி அம்மா வாழ்க வளமுடன். அம்மா நல்லா கேக்குது, சொல்லுங்க. உங்களை சந்திக்க கூடிய வாய்ப்பா அன்னைக்கு இழந்துட்டேம்மா. அது எனக்கு கொஞ்சம் இதாத்தே இருந்தது. எவ்வளவோ ட்ரை பண்ணேன். இன்னொரு முறை வாங்கம்மா, வாங்க, அது பரவாயில்ல. நான் கிருபாநிதி அம்மா எவ்வளவோ ட்ரை பண்ணேன். கூட யாராவது ஃபேமிலியில வரணுங்கிற சிச்சுவேஷன் இருந்தனால அவங்களால வர முடியல யாரும், அதனால வர முடியல.
ரொம்ப சந்தோஷம்மா. நல்ல நிகழ்ச்சி நடந்ததுன்னு கிருபா ஆண்டி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரும் என்னைய ரொம்ப விசாரிச்சிங்களாம், அதையும் சொன்னாங்க. ஏன்னா நாங்க எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதனால ஆமா நீங்க வரணும்னு. ஆமா ஆமா, ரொம்ப இதா இருந்தது. சரிங்கம்மா, இது என்னோட இதுமா, இந்த கம்பாரிசனை பத்தி சொன்னீங்க இல்லையா, எனக்கு பையனோட பொண்ணு ஒண்ணு, பொண்ணோட பொண்ணு 2 சின்ன பேத்தி இருக்காங்க. மொத்தம் 4 பேர பேத்திய. அதுல இவங்க 2 பேரும் ஒரே ஏஜ், பொண்ணோட பொண்ணும். இந்த கம்பாரிசன் வந்து அதுகளுக்குள்ள ரொம்ப நடக்கும். அப்ப வந்து சமாதானப்படுத்துற மாதிரி சொல்லுவோம், இப்படி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி அவளை பார்த்து நீ கேட்க கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா என்னைய போட்டி போடுங்க என்கிட்ட வர்றதுக்கு, என்னோட பாட்டி இது, இது என்னோட பாட்டி இதுன்ட்டு 2 பேரும் எனக்கு தான் வேணுங்கிற மாதிரியும் பண்ணுங்க. இப்ப சில பொருள்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம வந்து நல்ல விதமா இதை வந்து சொல்லுவோம், இப்படி பண்ணாதப்பா, இதை கொடு அப்படிங்கிறப்ப அவங்க வந்து அதை ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டு கொஞ்ச நேரத்துல சரி நான் கொடுக்குறேன் அவளுக்குன்ட்டு. இந்த இது வந்து குழந்தையிலே அவங்களுக்கு 2மே இருக்குமா, கம்பேரிசன் பண்ணி தரமாட்டேன்னு சொல்ற அந்த பிடிவாதமும் இருக்கு, இதுவும் இருக்கு. இதை எப்படி நான் வந்து இப்படிதான் ஹேண்டில் பண்ணி அவங்கள வர வைக்கிறோம். கொஞ்சம் லேட் ஆகுது. இது நம்ம பெரியவங்களுக்கு வந்து இந்த குழந்தையில இருந்தே வந்ததா, இல்ல நம்ம தான் இப்படி மாத்தி யோசித்து இருந்துகிட்டோமா? இப்ப இது வந்து நிறைய வந்து பிள்ளைங்கிட்ட இருந்தே நானே கத்துக்கிற மாதிரிதான் இருக்கு. அவங்கள சரி பண்றதுக்காக நம்ம யோசிக்கிறோம் இல்லையா அந்த காலத்தை விட. இது எப்படிமா நீங்க பாக்க? ஆமா, இது நீங்க சரியா சொன்னீங்கம்மா. குழந்தைங்கள்ட்ட இருந்து நம்மளே தான் கத்துக்கிறோம். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த குழந்தைங்களோட நல்ல குணத்தை அதிகம் பாராட்டி அதை வந்து வளர்வதற்குரிய சூழல், இதை கம்பேர் பண்ணி அதுங்க போட்டி போடுறப்போ ஒன்னும் சொல்லாதீங்க. நல்ல சந்தோஷமான ஒரு ஈவினிங்ல ஏதாவது ஒரு நல்ல குழந்தைங்களுக்கு ஒரு சிற்றுண்டி கொடுத்துட்டு ஏதாவது ஒரு கதை சொல்லிட்டு அப்ப மெல்ல சொல்லுங்க. அந்த கதையும் கூட இதை மையப்படுத்தி, ஒரு ரோஜா இருக்கு, ஒரு மல்லிகை இருக்கு, என்னைக்காவது இந்த ரோஜா நினைக்குமா மல்லிகை போல இல்லைன்னுட்டு, மல்லிகை நினைக்குமா நான் ரோஜா போல இல்லைன்னு. ஒன்னும் தனித்திறமை தனித்தன்மை உடையது. அதனால நம்ம யாரும் யாரோடையும் நம்மள கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். இறைவன் உனக்கு ஒரு திறமையை கொடுத்திருக்கான்னா அவளுக்கு ஒரு திறமையை கொடுத்திருக்கான். அந்த திறமையை நீங்க முழுசா வெளியில கொண்டு வர்றதுக்கு தான் முயற்சி செய்யணும். நாங்க எல்லாம் உங்களுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்றோம். உங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு நாளையும் இந்த மாதிரி ஒப்பிட்டு போட்டி வேண்டவே வேண்டாம். நல்லதனமா இருக்கப்ப சொல்லுங்க. அந்த குழந்தைங்களுக்கு அது புரியும். ஒரு கதை மூலமா சொல்லுங்க. எப்படி வந்து ஒரு நாள் ஒரு ஒட்டகம் உயரமா இருக்குன்னு அதை பார்த்துட்டு ஒரு நரி நான் குள்ளமா இருக்கேன்னு கவலைப்படுறது இல்ல. இது போல இயற்கையில ஒவ்வொன்றும் ஒரு படைப்பு. நம்ம வந்து ஒப்பிட வேண்டிய அவசியமே இல்ல. உன்கிட்ட இருக்க திறமை அவகிட்ட இருக்காது, அவகிட்ட இருக்க ஒரு திறமை உன்கிட்ட இருக்காது. இறைவன் ஒவ்வொருவரையும் ஒரு தனித்தன்மை உடையவராகத்தான் படைச்சிருக்கான். இத சொன்னீங்கன்னா குழந்தைங்க நல்ல புத்திசாலி குழந்தைங்க இன்னைக்கு எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. ஆமா ஆமா ஆமா. இன்னொரு விஷயமா, நான் உங்களை ஆலியார்ல மீட் பண்ணிருக்கேம்மா, கிருபாநிதி அம்மாவோட. நீங்க பேசுனீங்க எங்களோட. இப்ப கூட இந்த மெய் உணர்வு பத்தி, நம்ம மெய்ய பத்தி பேசுனப்ப நீங்க கிருபாநிதி அம்மாக்கு பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. அப்ப அவங்களை சந்திச்சதுனால எனக்கு அவங்க உருவம் நினைவுல வருது இப்ப அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரிதான் இப்ப வந்து உங்களை பேசினாலும் எனக்கு போட்டோ பார்த்திருக்கேன்னாலும் அங்க ஆலியார்ல தான் உங்களோட நாங்க நின்னு எனக்கு வந்து வாழ்க வளமுடன் சொன்னீங்க, நான் திரும்ப சொன்னேன். அவ்வளவுதான் நம்ம 2 பேரும் பேசினது. அந்த காட்சி தான் எனக்கு ஞாபகம் வருது. புரியுது, அது மனசுல பதிஞ்சிருக்கிறதுனால அது நல்ல நினைவுக்கு வரும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அம்மா நீங்க இன்னைக்கு பேசுனது. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ஜூம் அட்டன் பண்றேன். புரியுது, உட்கார்ந்துருக்க முடியுது. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா நிகழ்ச்சி நிறைவு செய்துக்கலாங்களாம்மா? ஆமாங்கம்மா, மணி 1 ஆகிவிட்டது. வாழ்க வளமுடன். லட்சுமியும் இவங்களும் ஆமா திரும்ப திரும்ப ட்ரை பண்ணாங்க, ஏதோ வர முடியலைங்கம்மா. இன்னொரு முறை பேசுவோம். நன்றி. கண்டிப்பாங்க, நன்றிகள் அம்மா. நிறைய அன்பர்கள் இன்றைய சிந்தனை உரைக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தங்களுக்கு தெரிவித்திருந்தார்கள் அம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி மாய். சாட் பாக்ஸ்ல சொன்ன ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே